VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 மாத காலமாக நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறை கருத்துருவாக்கம் நிகழ்த்தப்படுது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியேறாங்க, கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, அங்கே மதிப்பு இல்லை, உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை, இது போன்ற கருத்துருவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்படுது. இல்ல தாவேக்காவுல இருந்து ஒரு 500 பேர் 1000 பேர் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு வராங்கன்ற ஒரு செய்தி வரலீங்க. ஆனா நாம் தமிழர்ல இருந்து தாவேக்காவுக்கு போனாங்கன்ற செய்தி வருது. யார் செய்யறா? சேர்ந்திருக்காங்க நிறைய பேர். எந்த ஊர்ல? இப்ப ஒரு வாரமா 10 நாளா நாம பாத்துட்டு இருக்கோம்ல, நாகப்பட்டினத்துல அந்த மண்டபத்திலே 1000 பேர் இருக்க இடம் இல்லை, ஆனா 1000 பேர் சேர்ந்தாங்க. மேலும் மேலும் திராவிடத்துக்கு உயிர் கொடுக்கறதே நீங்க தான், தெரியுமா? திராவிடம் உயிர்ப்போடு இருக்குன்னு அவங்க சொல்லுறாங்க. திராவிடத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து விட்டுங்கிறது நீங்க. திராவிடம் ஓகேவா? நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. திராவிடம் என்பது செத்த பிணம். விக்கிரவாண்டி மேடையோட முடிச்சு விட்டுறணும்னு நினைக்கிறீங்களே? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போய் விஜய் இங்க வந்தாரு. அப்புறம் ஏன் நீங்க அப்புறம் ஏன் கோபப்படுறீங்க? நான் கோபப்படலங்க. கேரவன்லேருந்து மேடை ஏறினாரு. மேடையிலேருந்து செங்கோட்டைக்கு போயிருவோம், கோட்டைக்கு போயிருவோம். ரைட்டு. இப்போ ஏதாவது மக்களை நிற்க மாட்டேன். வெளியே வராத ஒருத்தருக்கு எதுக்கு இப்படி மூச்சு பிடிச்சி அவர் பேசின கொள்கை தப்பு? நான் அதாவது நான் விஜய் பத்தி கட்டணா இல்லை நீங்க விஜய் பத்தி கட்டணும்? நீங்க தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு விஜய் இல்ல மாதேஷ் பேசினாலும் எதிர்த்து. அதிமுக ஊழல் கட்சி நம்ம தானே விக்கிரவாண்டியில நம்ம போய் ஆதரவு கட்டணும். ஊழல் கட்சி கட்சியில் ஆதரவு கட்டமா? நீங்களும் மேடை ஏறி போய் ஆதரவு கொடுத்தீங்க. ஒண்ணு நீங்களும் அதே நேரத்தில் அங்க ஆதரவு கேட்க அப்படி இருங்க நம்ம சொல்றேன். அதிமுகங்கிற கட்சிகிட்ட போய் கட்சி தலைமையில போய் அந்த கட்சியோட நிர்வாகிகிட்ட போய் நாங்க ஆதரவு. இப்ப எதிரி பட்டியல்ல இருக்காரா விஜய்? திமுக அதிமுக தான் இங்க எதிரி, மத்தெல்லாம் உதிரி. விஜய் எதிரியா உதிரியா? இந்த உதிரியா நிக்கிற. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்குள்ளார? ஏன்னா கட்சியிலிருந்து இந்த விலகல் நிகழ்வுகள் அந்த தொடர்கதையாகவே இருந்துகிட்டே இருக்கிறது. இது வரைக்கும் ஒரு 4 மாதத்தில் ஒரு 400 பேருக்கு மேலே போயிருப்பாங்க போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நிர்வாகிகள்னே, முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளராகவோ முக்கியமான ஒரு அணியின் தலைவராகவோ அங்கே இருந்தவர்களே நிறைய பேர் அதிருப்தியை தெரிவித்து விட்டு, அண்ணன் சீமான் மீது கடுமையான அதிருப்திகளை தெரிவித்து விட்டு வெளியே கிளம்புறாங்க. நான் இந்த பேட்டியை பொறுத்தவரையில் ஒரு தெளிவுபடுத்திடுறேன். உங்கள் கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் எல்லாருக்குமே. வெளியெல்லாம் என்ன சொல்கிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகாகத்தான் இந்த நடவடிக்கைகள் இப்படியெல்லாம் மாறுது. இன்னொன்று, இதுவரையில் அதிருப்தியில் உள்ளே உட்கார்ந்த பலர் இன்னைக்கு நமக்கு ஒரு மாற்று முகாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால உடனே அங்கே போய் சேரல, வெளியே போயிருக்காங்க. நமக்கு இன்னும் நிறைய பறந்துபட்ட ஆப்ஷன் வருது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வெளியேறதா சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ வெளியேற்றும் படலம் வெளியேறும் படலம் எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது? நாம் தமிழர் கட்சி 2010 மே 18 தொடங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு 2024 இருக்கும். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்குள்ள சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்த அதியமான்னு ஒருத்தர் வெளியேறி தனி அமைப்பு கட்டினார், தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு. திரும்ப 12-13 காலகட்டத்தில் கோயம்புத்தூரில் மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படின்னு அமைப்பு கட்டினாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கட்சியை விட்டு வெளியேறி சிலர் போகிறாங்க. இப்போ 4 பேர் வெளில போகிறாங்கன்னா 400 பேர் உள்ளே வருவாங்க. 400 பேர் வெளில போகிறாங்கன்னா 4000 பேர் உள்ளே வருவாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு 3 மாத காலமாக நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறை கருத்துருவாக்கம் நிகழ்த்தப்படுது. இல்ல வெளியேறவங்க, நான் முடிச்சறேன். நீங்க சொல்லுங்க, வெளியேறவங்க உங்க கட்சிக்காக நீங்க உழைப்பவர்கள், உழைத்தவர்கள். நீங்க கேட்ட கேள்வி விட சொன்ன பதில் சின்னதாக இருக்கு, நான் முடிச்சிடறேன். அதாவது இந்த 2-3 மாதமாக தொடர்ச்சியாக ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாரும் வெளியேறாங்க, கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, அங்கே மதிப்பு இல்லை, உழைப்பவர்களுக்கு மதிப்பு இல்லை, இது போன்ற கருத்துருவாக்கங்கள் திட்டமிட்டு செய்யப்படுது. முன்பே சொன்னது போல் 2010, 11, 12 ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில பேர் வெளியேறாங்க. அது நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, எல்லா இயக்கங்கள்லையும் அப்படி நடக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடு இருக்குது, புதியதொரு தேசம் செய்வோம்னு. அதில் தலைமை அறிவிப்புகள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில்
ஒவ்வொரு மாதமும் கட்சி விட்டு நீக்கப்படுறவங்க திரும்ப நீக்கப்பட்டு திரும்ப தவறை உணர்ந்து சேர்த்து கொள்ளப்படுறவங்க அந்த விவரம் இடம் வரும். ஆனால் இது எதையுமே வந்து நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக நீக்கிறதையோ, நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர் நியமனத்தையோ, நாம் தமிழர் கட்சியோட தொகுதி பொறுப்பாளர்கள் அந்த அறிவிப்பையோ எதையும் செய்தியாக்காத ஊடகங்கள் கட்சி விட்டு வெளில போனா உடனடியாக செய்தியா மாத்துது. இன்னைக்கு வர 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 இல்ல இன்னைக்கு ஒரு ஊடகம் வர 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 இருங்க வரேன். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒருத்தர் மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். யாருன்னு சொல்லுங்க. தெரியாது. ஆலங்குடி தொகுதியை சேர்ந்த துரைப்பாண்டியன் ஒருத்தர், அவர் நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். ஒரு கட்சியில் வந்து தொகுதி பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறாங்க, மாநில பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறாங்க, மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறாங்க. அது ஊடகங்களில் செய்தியாக மாறாது. அதே போல் அண்ணன் சீமானவர்கள் வந்து பரப்புரை தொடர்ச்சியாக பரப்புரை செய்கிறாங்க, கலந்தாய் கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க, உட்கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. அந்த மக்களை சந்திப்பதோ கலந்தாய் கூட்டம் நடத்துவதையோ இல்லை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதினு பேசுகிறாங்களா, இல்லை இயற்கை வளத்தை குறித்து பேசுகிறாங்களா, அது செய்தியாக மாறாது. எல்லாமே எல்லாமே செய்தியாகுது. அப்படிலாம் அண்ணன் சீமான் அவர்களை பேச்செல்லாம் இருட்டடிப்பா. அப்ப எனக்கு சொல்லுங்க இல்லங்க, வெளியேறக்கூடிய அத்தனை பேரும் ஊடகத்தை நாடி அவங்களா பேசுறாங்களா, ஊடகம் போய் அவங்கள தேடி போய் நிக்குதா? சொல்லுங்க. ஊடகம் வந்து விரும்பி அவங்க போய் தேடி அணுகி செய்தியா மாத்துறாங்க. இல்லையே நெல்லை இப்ப சமீபத்திய உதாரணம், நெல்லை பாளையங்கோட்டையில இருங்க, நிர்வாகிகள் அண்ணன் சீமான் அவர்கள்கிட்டே பேசுறாங்க. அண்ணன் உங்ககிட்ட பேசணும்னு கேக்குறாரு திரு பர்வீன் கேக்குறாரு. நான் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. இந்த உட்கட்சி வாரம் கொடுத்து நான் விரிவான விளக்கம்னு சொல்ல விரும்பல. என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்லிடுறேன். நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து 8 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு. இவ்வளவு நாளாக தவிர்த்து வந்தாங்க. 8 விழுக்காடு பெற்று மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றதால அடுத்த தேர்தலில் வந்து இதை விட பெரிய அளவில் உயர்ந்துருவாங்க, அதிகாரத்தை நோக்கி நகருவாங்க, சட்டமன்ற உறுப்பினர் கணக்கை தொடங்கிடுவாங்கிறதுனால இப்போதே நாம் தமிழர் கட்சி காலி செய்வதற்கான வேலையை திமுக அரசு கொடுத்து இந்த வேலை நடக்குது. எங்கள் தொகுதி வந்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்கிட்ட உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு உங்கள் தொகுதியிலேருந்து யாராவது போகிற மாதிரி இருக்காங்களா, அப்படி போகிற மாதிரி இருந்தால் அவங்க பேட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு உளவுத்துறை அதிகாரி கேட்குறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உளவுத்துறை அதிகாரி வந்து ஒரு பொதுக்கூட்டம், ஒரு திருமண கூட்டம், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து யார் பங்கெடுக்க போகிறா, யார் பேச போகிறா, எவ்வளோ நேரம் பேசுவாங்க, எது பற்றி பேசுவாங்க, இதை கேட்கலாம். ஆனால் கட்சி விட்டு வெளியேறுவாங்களா, பேட்டி தருவாங்களான்னு கேட்கறது ஆதாரம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க, இதுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை. நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நான் தாங்க பொறுப்பு. ஆமா, நீங்க தான் நான் தான் பொறுப்பு. ஆனா எங்களுக்கு எந்த ஆதாரமும், இப்படி ஒரு ஆதாரம் ஐஎஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாங்க, கட்சியில இருந்து யாராவது என்ன வெளிப்படையா பேசுமா? இந்த 2-3 மாதத்துல நாம் தமிழர் கட்சி குறித்து ஒளிநாடாக்களை வெளில வருது யார்? இல்ல, அது தனி சப்ஜெக்ட். ஏங்க முக்கியமான மாவட்ட பொறுப்புல தலைமையா இருக்கிறவங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். விழுப்புரத்துல சுகுமார், பூபாலன், இவங்க எல்லாம் மாவட்ட பொறுப்புல. ஒரு நிமிஷங்களேன், நான் வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தொடர்ச்சியா நான் பேச விடுங்க. என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து அவர் வெளில போறாருன்னா போன வருஷம் வெளில போனாங்க, அதுக்கு போன வருஷம் வெளில போனாங்க. ஏங்க இவங்க எல்லாம் தலைமையா இருக்கிறவங்க, தலைமை அந்த மாவட்டத்துல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒவ்வொரு ஆண்டும் இது போல வெளியேறவங்க இருக்கிறாங்க, வெளியேற்றப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதை கடந்து கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் இங்கே கட்சியில் வந்து சேர்க்கப்படுறத பேச மாட்டேங்கிறீங்க, கட்சியில் பொறுப்பாளர் நியமனத்தை பேச மாட்டேங்கிறீங்க, அண்ணனோட சுற்றுப்பயணத்தை பேச மாட்டேங்கிறீங்க. யாராவது வெளில போயிட்டா அதை பேசுவதாக மாற்றுறீங்க. இதுக்கு என்ன வேலை நடக்குது? ஒளி நாடாக்களை வெளில விட்டு உளவுத்துறை வந்து கட்சிக்குள்ளே சிண்டு முடிகிறது, கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துறது, பொதுமக்கள் பற்றியில் நன்மதிப்பை குலைக்கிறது. அதே போல கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, நாம் தமிழர் கட்சி யாருமே இல்லை அப்படின்னு காட்ட முற்படுறாங்க. இது எல்லாமே ஒரு புள்ளி நினைச்சு பாருங்க, நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதற்காக திமுக அரசு செய்யக்கூடிய சில்லறத்தனமான வேலை. நான் இன்னும் அதிருப்தியாளர்களா இல்லையா? அதிருப்தியாளர்களா? ஒரு நிமிஷம். கட்சி விட்டு வெளியேறவங்க பல காரணம் இருக்கலாங்க. தனிப்பட்ட காரணம் இருக்கலாம், இல்லை எதிர்பார்ப்பு ஏதாவது இருந்து கிடைக்காம இருந்திருக்கலாம், இல்ல வந்து பொருளாதாரத்தை பார்க்கணும் போயிருக்கலாம், இல்ல இன்னொரு கட்சியில கூப்பிட்டு போயிருக்கலாம். ஒரு நிமிஷம், இப்படி பல காரணங்கள் இருக்கு. அதுல வந்து இன்னைக்கு மக்கள் நீதி மையம் இருக்கு. மக்கள் நீதி மையம் வந்து திமுக அதிமுக மாற்றாக வரும் அப்படின்னு வந்து அன்னைக்கு கருத்துவாங்க பண்ணாங்க. இன்னைக்கு மக்கள் நீதி மையம் வந்து தேய்மானம் அடைஞ்சிச்சு, கட்சியில வளர்ச்சி இல்லை. கடந்த 6 மாத காலம் எடுத்துங்க, மக்கள் நீதி மையத்துல ஒருத்தர் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதே போல மதிமுக கட்சியில வளர்ச்சியே கிடையாது, எதிர்காலமே கிடையாது. இப்படி மதிமுக வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு, இது மக்கள் நீதி மையம் தேய்மானம் அடைஞ்சிருச்சு. இதை பற்றியெல்லாம் யாரும் பேசுறதில்லை. திமுகவிலேருந்து ஒரு நிர்வாகி வெளில போனால் செய்தி ஆகுதா? எடுத்து போடுறாங்களா? எடுத்து விவாதிக்கிறோம், எடுத்து கேட்கிறோம். எதற்காக எங்க போறாங்க? அதாவதுங்க ஒரு கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளியேறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணா காரணம் இருக்கலாம்.
நீங்க எப்படி பார்க்கணும்னா இவர் ஒரு நிமிஷம் இவர் வெளில போறாரா அவர் வெளில போறாரா அதெல்லாம் பார்க்க இல்ல சமீபத்திய வர- உதாரணம் தான் நான் வர- கேக்குறேன். வர- அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா தெளிவு போயிடும். நான் பதில் சொல்ல வேண்டிய நெல்லையில ஊடகங்களை கருத்து- பர்வீன்ற ஒரு நிர்வாகி அதாவதுங்க இல்லங்க அவர் என்னன்றாரு, நான் அண்ணன் சீமான் கிட்ட அண்ணா நான் ஒண்ணு நான் பேசணும் அதற்கான கலந்தாய்வு கூட்டம் ஒரு தானே நிமிஷம், அது? ஒரு நிமிஷம். அது கலந்தாய்வு ஒரு கூட்டம் நிமிஷம், தானே. நான் இருங்க. நான் வந்து உட்கட்சி வேறதா சொல்லியாச்சு. இது வந்து இல்லங்க ஒரு கலந்தாய்வு கூட்டம் நம்ம எதுக்கு நடத்துறோம்? ஒரு நிமிஷம் எதுக்கு வர நடத்துறோம்? வர 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 உட்கட்சி வாரம்னு சொல்லியாச்சு. அது விட்டு ஒரு நான் subject நிமிஷம், ஒரு விட்டுறேன். நிமிஷம் வர 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 நான் அதை விரிவா உள்ள போக விரும்பல. கட்சியை விட்டு வெளியேறவங்க வெளியேறி கொண்டு தான் இருப்பாங்க. இப்ப திமுக வெளில போறாங்களா வெளில போறாங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா கருணாநிதி மூத்த மகன் அழகிரியே திமுக இல்ல. உண்மைதான். திமுக இருக்காரு அன்னைக்கு. இல்ல நீங்க ஒரு அமைப்பை எப்படி இடப்படணும்னா அந்த அமைப்புல இருந்து இவர் போயிட்டாரு அவர் போயிட்டாரு அப்படிங்கறதால அமைப்பு சீர்குலைஞ்சிடாரு. இப்ப திராவிட கழகத்துல இருந்து அண்ணா போனார். அண்ணா தனியாளா போல படை பரிவாரத்தோட போனார். திராவிட கழகம்ங்கிற அமைப்பு சீர்குலைஞ்சிருச்சா? அதே திமுகவில் வந்து அண்ணா காலத்துக்கு பிறகு கருணாநிதி காலத்துல எம்ஜிஆர் வெளியேறி போறாரு. எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு 1977. ஆட்சியை பிடிச்ச பிறகு திமுகங்கிற அமைப்பு உடைஞ்சிருச்சா? அதே திமுகவில் சரிவாதி பிளவோட வைகோ வெளில போறாரு. மதிமுக வெளில போகுது. மதிமுக வெளில போன உடனே திமுக உடைஞ்சிருச்சா? அமைப்புல இருந்து யார் வேணா வெளில போனாங்க. ஒருத்தர் வெளில போனா அதை விட 10 மடங்கு வலிமையான போராளிகளை தளபதிகளை உருவாக்கக்கூடிய உள்ளாற்றல் நாம் தமிழர் கட்சிக்கு உண்டு. நிச்சயமா அதனால நான் ஒரு ஒரு கேள்வி நிமிஷம், நான் முடிச்சிடறேன். அதனால இவர் வெளில போறாங்க அவர் வெளில போறாங்கலாம் ஊடகங்கள் செய்யக்கூடிய கருத்து உருவாக்கம். நீங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் சேர்க்கப்படுறாங்கன்னா செய்தியை மாத்துவாங்களா? நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட செய்தியை போடுவாங்களா? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் ஒரு 200 பேர் சேர்றாங்க. என்னைக்கு அந்த மாநாடு நடந்த அன்னைக்கு இருங்க, பாமகவில் ஒரு புகைப்படமா வந்தது, செய்தியா வந்தது, நம்ம வெளியிட்டோம். அதே போல திரு சீமான் அவர்கள் தலைமையிலேயோ அல்லது அந்த மாவட்ட நிர்வாகிகள் தலைமையிலேயோ யாரோ ஒருத்தருடைய தலைமையில இந்த மாதிரி ஒரு 200 பேர் சேர்ந்தாங்கன்ற செய்தி வராம போவதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? உங்க காதுகளுக்கு உங்க கண்களுக்கு வராது. ஏன் வராதுன்னா எல்லாருமே வந்து திமுக கண்ணாடி போட்டிருக்கதால நீங்க உங்களை சொல்லல, இல்லைங்க, நான் தமிழ்நாட்டு ஊடகங்களை சொல்றேன். இல்ல தாவேக்காவுல இருந்து ஒரு 500 பேர் 1000 பேர் அப்படியே நாம் தமிழர் கட்சிக்கு வராங்கன்ற ஒரு செய்தி வரலீங்க. ஆனா நாம் தமிழர்ல இருந்து தாவேக்காவுக்கு போனாங்கன்ற செய்தி வருது. யார் செய்யறா? சேர்ந்திருக்காங்களே நிறைய பேர். எந்த ஊர்ல? இப்ப ஒரு வாரமா 10 நாளா நாம பாத்துட்டு இருக்கோம்ல. நாகப்பட்டினத்துல அந்த மண்டபத்திலே 1000 பேர் இருக்க இடம் இல்ல. ஆனா 1000 பேர் சேர்ந்தாங்கிறாங்க. போய் பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்காரங்க கிடையாது. சேர்ந்தது திமுக சேர்ந்த ஒரு பிரமுகர், அதிமுக. அப்புறம் ஏன் தப்பா அந்த மாதிரி சித்தரிக்கப்படுது? இல்லைங்க, ஒரு தொலைக்காட்சி ஒரு 3 தொலைக்காட்சிங்க. ஒரு தொலைக்காட்சி 1000 பேரும் போடுறாங்க, இன்னொரு தொலைக்காட்சி 500 பேரும் போடுறாங்க, இன்னொரு தொலைக்காட்சி 100 பேரும் போடுறாங்க. கடைசியை பார்த்தா 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க, யாருமே இல்லைங்கிறாங்க. அப்ப ஏன் இந்த கருத்துவக்கம் இல்ல செய்யல? நான் என்ன கேட்கிறேன், இங்க பாருங்க, திருப்பத்தூர்ல திரு தேவேந்திரன், கிருஷ்ணகிரியில பிரபாகரன், விழுப்புரத்துல சுகுமார் பூபாலன், திருச்சியில பிரபு, நெல்லையில பர்வீன் உள்ளிட்ட இந்த நிர்வாகிகள் அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. அண்ணன் சீமானுக்கு தெரியாமலே சில விஷயங்கள் நடக்குதுங்க. அது மட்டும் நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எங்க பணத்தையெல்லாம் எங்க உழைப்பெல்லாம் போட்டு இந்த கட்சிக்கு வளர்த்தோன்னு அவங்க வேதனை அங்க தெரியுது, வேதனை தெரியுது. கட்சி அப்படிங்கிறப்ப கட்சிக்காக உழைப்பை போட்டு தான் ஆகணும். அதுக்காக வந்து நம்ம அர்ப்பணிச்சு தான் ஆகணும். அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து வெளியேறி போறாங்கன்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு கட்சி அமைப்பு அப்படி தான் இருக்கும். அவங்க தனிப்பட்ட காரணம் இருக்கலாம், இல்லை அவநம்பிக்கை ஒன்று இருக்கலாம், இல்லை வேற ஒரு இயக்கத்துக்கு போகலாம்னு நினைக்கலாம், என்ன வேணா காரணமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தரா வச்சு பதில் சொல்ல முடியாது. 4 பேர் வெளில போறாங்கன்னா 400 பேர் உள்ள வருவாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வலியை உணர முடியுது. அவங்க என்னன்றாங்க, நாங்க இந்த கட்சிக்காக நிறைய உழைப்பை போட்டிருக்கோம், அதுக்கு அதாவதுங்க, ஆனால் இன்னைக்கு தடமாறி போதேன்னு வருத்தப்படுறாங்க இவங்க எல்லாம். கட்சி எந்த தடமாறி போச்சு நீங்க சொல்லுங்க. இதுல சில நிர்வாகிகள் பேட்டி கொடுத்தது நான் வெளியே போனாலும் எங்க அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம், நாம் தமிழர் ஓட்டு போடுவோம் சொல்றாங்க. தாரெல்லாம் போடட்டும், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். நீங்க ஒரு அமைப்பை எப்படி இடப்படணும்னா, ஒரு அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்கிற கொள்கை கோட்பாட்டில் வந்து சமரசம் இல்லாமல் இருக்குதா, இல்லை நிலைப்பாடுகளை தெளிவாக வைக்கதா அப்படின்னு பார்க்கணுமே ஒழிய இவர் போறாரு அவர் போறாருன்னு போட்டு அப்படிலாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி முன்பே சொன்னது போல மே 18 மதுரை மாநாட்டில் 2010 தொடங்கப்பட்டுச்சு. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வச்ச கொள்கை கோட்பாட்டுக்கும் அன்னைக்கு வச்ச அரசியல் நிலைப்பாட்டுக்கும் 2024 இன்னைக்கு வைக்கிறதுக்கும் எது மாறுபாடு இருக்கான்னு சொல்லுங்க. இருக்குன்றாங்க. என்ன மாறுபாடு இருக்குன்ற அவங்க என்ன சொல்லுங்க. இருங்க, ஒரு கலந்தாய்வு கூட்டம், அந்த கூட்டத்துக்குள்ளார அடுத்த கட்டமா நாம எப்படி வளரணும், இதுக்கு முன்ன எவ்வளவு ஓட்டு வாங்கணும், ஏன் இங்க இவ்வளவு குறைஞ்சிருக்குது, இதை எப்படி அந்த மாதிரி எந்த பேச்சும் நடக்கலன்றாங்களே அவங்க தெரியல நடத்துங்க. அதெல்லாம் செய்யாமலே தமிழ்நாடு முழுக்க அண்ணா சுற்றுப்பணம் போறாங்க. எனக்கு இந்த உட்கட்சி விவகாரங்கிற மாதிரி அதிலே நிறுத்துங்க. ஏன்னா இது வந்து சாதாரண செய்தி இல்லை, ஒரு கருத்துருவாங்க. இல்ல தொலைபேசி போன் எல்லாம் ஏன் வெளியே வச்சுட்டு வாங்கன்றதும், அவங்கள ஏதோ பெரிய ஒரு ஆயுதம் தாங்கி ஏதோ உள்ள போறவங்க மாதிரி அவங்களை எல்லாம் செக் பண்றது, இதெல்லாம் நடக்குது. திமுகவோட பொதுக்குழுக்கு வந்து அலைவச்சு எடுத்து போவீங்களா? சிலர் எடுத்துட்டு போறாங்க. யார் எடுத்து போறா? நிர்வாகிகள். திமுக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழுல அங்க வந்து இதை எடுத்து போறது இல்லை.
உயர்மட்ட கூட்டத்தில் எதுவும் எடுத்து போறதில்லை. ஏங்க நீங்க இவங்களுக்கு மாற்றுங்க. ஏங்க ஒரு புதிய இளம் ரத்தம். ஒரு நிமிஷம். மாற்றுங்கிறது கோட்பாட்டில், கொள்கையில், மக்களுக்காக உழைக்கிறதுல, அந்த நிர்வாக செயல்பாட்டில் கட்டுப்பாடு வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தான். அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்க தேர்தலை போட்டி போடுறாங்க, நீங்கள் தேர்தலை போட்டி போடுறீங்க கேட்பீங்களா? இல்லை, நான் அப்படி கேட்கல. அவங்க செய்யறதையே நடைமுறையில நம்ம ரகசியம் இருக்குல்ல. ஏங்க நம்ம கட்சி முழுக்க எப்படி வளர்ந்துருக்குது சொல்லுங்க, எப்படி வளர்ந்துருக்கு? இதெல்லாம் அர்த்தமில்லாத வாதம். அவங்க வந்து அலைபேசி வச்சுட்டு போக சொல்றாங்க, நீங்க மாற்றுங்க, அலைபேசி எடுத்துட்டு போகணும்னு சொல்லுவீங்களா? அவங்க ஒளிவாங்கில பேசுறாங்க. எங்களை ஏதோ ஒரு வேற ஒரு நபர் மேல எங்களை சோதிக்கிறாங்களே, எவ்வளவு சோதனை எதுக்கு, இவ்வளவு பெரிய சோதனை எதுக்குன்னு வருத்தப்படுறாங்க. வெளில போறவங்க தங்கள் இருப்பை நியாயப்படுத்த, தங்கள் தரப்பை நியாயப்படுத்த அவங்க 1000 அவதூறுகளை அள்ளி வீசுவாங்க. அதுக்கெல்லாம் முகம் கொடுத்து ஒரு ஏக்கம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதனால அதை கடந்து போறோம், புறந்தள்ளி போறோம். நான் அந்த உட்கட்சி வாரன்னு சொல்றதே இங்க ஒரு சிக்கலும் இல்ல. எப்போதும் போல நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, முன்னோக்கி பாய்ஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கருத்துருவாக்கம் ஊடகங்களின் துணையோட, உளவுத்துறையோட துணையோட திமுக அரசு செய்துங்கிற நான் ஒரு செய்தி சொல்றேன். கேள்வியை கடந்து ஒரு செய்தி முடிச்சிடறேன். அதனால இதை வந்து நான் முழுமையாக கடந்து போறேன். நானும் கேள்வியை கடந்து போறேன். நான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை மட்டும் இதுல சேர்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். சாட்டை துரைமுருகன் மேல எல்லாருமே பெரிய அலிகேஷன், ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே யார் வைக்கிறார்? அத்தனை பேருமே சொல்றாங்க அண்ணன் மேல அவர் ஏன் அடிக்க பாயிடுறாரு, எங்களை எல்லாம் அடிக்கிறதுக்கு அவர் யாருன்னு கேக்குறாங்க. எங்க அண்ணன் கேள்வி கேட்கட்டும், எங்க அண்ணன் அடிக்கட்டும், அதை வாங்கிக்கிறோம்ன்றாங்க. அவங்க கேட்கறது நியாயம் தானே. வெளில போறவங்க 1000 சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அவதூறுங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி இருந்து என்னோட இளமையை இழந்துட்டேங்கிற ஒருத்தர் உதாரணம் சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் தேதி இருக்குமா, வர முடியுமா கார்த்திங்கிறாரு. நான் வரேன்னே அப்படிங்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு இளமை இழந்துட்டேங்கிறாரு. என்ன ஒரு வாரத்தில் இளமை இழந்துட்டாரா? வெளில போன பிறகு எல்லாமே தப்பாக சொல்லுவாங்க. அதனால் இதுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறது, வரிக்கு வரி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதை கடந்து போகிறோம், புறந்தடி போகிறோம். ஒரு தமிழர் அடையாளத்தோடு எங்கிட்ட வா, சாதின்னா கிட்ட வராத அப்படின்றத நம்ம சொல்கிறோம். திரு சாட்டை துரைமுருகன் தன்னை வந்து கொண்டைக்கோட்டை மறவர்ன்ற அடையாளப்படுத்திக்கிறாரு. அவர் மட்டும் அண்ணன் எப்படி அனுமதிக்கிறாரு? எங்களையெல்லாம் நாங்கள் வந்து எதுவுமே பேசலாம், ஆனால் எங்களையெல்லாம் சாதி நான் மொத்தமாகவே பிறந்தளன்னு சொல்லிட்டேன். அண்ணன் துரைமுருகன் சொன்னது வந்து சாதிய மேலாதிக்கத்தை வந்து அவர் நிலைநிறுத்தி இல்லை வந்து அதை நியாயப்படுத்தி ஒரு ஒவ்வொருதும் பேசலாம், அடையாளப்படுத்திக்கிறாங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகனை வந்து அவங்களே வந்து சாதி வெறுப்பு தமிழ் செஞ்சவங்க தான். நான் கூடுதலாக பேசணும், எனக்கு தெரியும், ஆனா அடையாளப்படுத்துறாரு அடிக்கடி. அவர் அதாவது என்ன பொருள் சொன்னார்னு இருக்கு. ஒரு சமூகத்தை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக நிறுத்த முயற்சி பண்றப்ப இல்ல எல்லாரும் நாங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு காட்ட முற்பட்டார். அவ்வளவுதான் செய்தி. அதை தாண்டி இதை பேசல ஒன்றும் இல்லை. இந்த விளந்தாலும் பேச பாருங்க 10 நிமிஷம், இது எல்லாமே நேரம் வரையும். ஏன் நேரம் வரையும் இல்லைங்க, கருத்துருவாக்கத்தை இவங்க எல்லாம் சக்தி தானே, வலிமையான சக்திகள். வெளியே போனவங்க இதுல ஒரு 100 பேராவது நமக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருந்திருப்பாங்க. அவங்க தனி அமைப்பு கட்ட போறாங்க, அவங்களோட பயணம் சிறக்க வாழ்த்துக்கள். அதை தாண்டி இதுக்கு பேச ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அப்பப்போ ஒரு தனி அணி உருவாகுதுன்னா என்ன, ஏன் இப்படி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க? பிரிந்தவர்கள் அணின்னு ஒரு கூட்டம் நடத்தினா வராங்க. இதெல்லாம் இந்த அதிருப்தியை சரி கட்ட முடியல நம்மளால. அர்த்தமற்ற வாதம் நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் உட்கட்சி முரண் இருக்கு, உரசல் இருக்கு. திமுக இல்லை, அதிமுக இல்லை, காங்கிரஸ் இல்லை, பாஜக இல்லை, தாவேக இல்லை, எங்கேயுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி உட்கட்சி முரண் இருக்கு. சீமான் மட்டும்தான் காரில் போறாரு, மற்ற ஸ்டாலின் தான் கட்டமண்டில் போறாரு, உதயநிதி சேரட்டோவில் போறாரு, மற்றவங்கெல்லாம் சாலையில் நடந்து போறாங்க என்பது போல இந்த கருத்துருவாக்கிறதுக்கு பாருங்க, இது அபத்தமானது. அதனால இந்த கருத்துருவாக்கத்துக்கு நான் ஏற்று பதில் சொல்லவே நான் விரும்பலை. அதனால இந்த பதில்களை நான் வந்து கடந்து போறேன். சரி, தமிழக வெற்றி கழகம் ஒரு தனி கட்சி, ஆமா தானே, தனியாக தானே தொடங்கியிருக்காரு. அவர் ஏதாவது உங்களுக்கு சபார்டினேட் பார்ட்டியா வரன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்படி ஏதாவது பேசியிருக்காரா? அண்ணன் தம்பி உறவு, நீங்க தான் அதிக பாசத்தை கொட்டினது. எங்க அண்ணன் சீமான் தான் அதிக பாசத்தை கொட்டினாரு. எங்க அண்ணன் சின்ன அண்ணன் விஜய் வந்து அப்படி எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா நீங்க வந்து அவர் ஏதோ ஒன்று பேசுறாரு, அதில் பிடிச்சிக்கிட்டு நீங்க உடனே கோவப்படுறீங்க, ஆத்திரப்படுறீங்க. இது எங்க வந்து நிக்குது பார்த்தீங்களா பிரச்சனையா? இங்க இருந்து அங்க போறதாகவும், அதே போல அங்க ஒரு பெருங்கூட்டம் போயிடும், நாம் தமிழர் வாக்குகள்லாம் இனி விஜய்க்கு போகணும்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது. இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியார்? நீங்க தானே வாய்ப்பை ஏற்படுத்தினீங்க. முதல்ல பாசத்தை கொட்டினதும் நீங்க, கடைசியில மோதலும். அதாவது பேரன்பும் பெரும் கோபமும் கொண்டவன் தான் சீமான். அதற்காக இப்படி ஒரு பின்னடைவை சந்திப்பார் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு போய் அவரை நிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சிலர் பேசுறாங்க. விஜய் மேல அன்பு செலுத்தி கடைசியில பாருங்க இப்போ நட்டமாயிருச்சுன்றாங்க. ஒரு இழப்பும் இல்லை, நமக்கு எந்த இழப்பும் இல்லை. இதுல பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேரை வந்து விஜய் அறிவிச்சார். அறிவித்தோன்னா நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம், வரவேற்றோம். அதே போல் அவரோட கட்சி சார்பாக வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து விருது கொடுக்குற நிகழ்வு நடந்தாங்க, வரவேற்றோம், வாழ்த்தி அறிக்கை கொடுத்தோம். அதே போல் அந்த மாநாட்டுக்கு வந்து நெருக்கடி திமுக சார்பாக கொடுக்கப்பட்டுச்சு, அதை கண்டித்து பேசணும்.
கொள்கை திருவிழா மாநாடுனாங்க. மாநாட்டுக்கு முன்பு வரைக்கும் அதுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். இப்போ நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சியை வந்து நாங்கள் நட்பு சக்தியாக தோழமை சக்தியாக தான் வரவேற்று ஆற தழுவினோம். அவர் கோட்பாட்டை முன்வைக்காத வரைக்கும் நாங்கள் பேசலை. ஒரு மாற்று அரசியல் வருது, ஒரு மாற்று சக்தி வருது, வளரட்டும் வரட்டும் மக்களுக்கு நடந்து பண்ணட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் வாழ்த்து தெரிவித்தோம். வர இருங்க. அதில் மாநாட்டில் அவர் பேசுகிறப்ப கொள்கை கோட்பாடு பிழையா இருக்கு, அபத்தமாக இருக்கு அப்படிங்கிறப்ப அதற்கான எதிர்வினையாற்றம். இது விஜய் மீதான தனிப்பட்ட கோபதாபம் இல்லை, வன்மம் இல்லை, காழ்ப்புணர்ச்சி இல்லை, மாறாக சித்தாந்த மோதல், கருத்து முரண், அதில் தத்துவார்த்ததியான சண்டை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்களாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரெண்டையும் பிரிக்க முடியாதுங்கிறாங்க. இது என்ன மாதிரி வாதம்? இது அபத்தமான வாதம் இல்லையா? பொதுவாக அந்த நடிகர்கள் கட்சி கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த இசங்களுக்குள்ளேயும் சிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ வந்து அவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, இப்போ திரைத்துறையில் இருக்கிறப்ப ரஜினிகாந்த் பிடிக்குமா கமலஹாசன் பிடிக்குமான்னு கேட்டால் 2 பேரும் 2 கண்கள். பாலு மகேந்திரா பிடிக்குமா பாலச்சந்திரன் பிடிக்குமா? 2 பேரும் 2 கண்கள். அதே மாதிரி இளையராஜா பிடிக்குமா ஏஆர் ரஹ்மான் பிடிக்குமா? அதே போல இன்னைக்கு தமிழ் தேசியமா திராவிடமா 2 கண்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்னங்கிற பார்வை கிடையாது. இல்லை, அது அவருக்கு பார்வை இருக்கா இல்லையான்னு நம்ம ஏன் முன்கூட்டியே சொல்கிறோம்? நீங்கள் ஏன் முன்முடிவு போறீங்க? அவர் வரட்டும், நீங்கள் சொல்லுங்க. முதல்ல திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் இருக்கிறாங்கல்ல, உங்கள் பார்வையில் திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இங்கு தமிழர்கள் பலர் திராவிடம்னு சொல்லக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அதிகாரத்தில் உட்கார வைக்கிறாங்க. 57 வருஷமா நாட்டை மாறி மாறி ஆள்றாங்க, திராவிடம் சொல்லியே ஓட்டு வாங்குறாங்க. ஆமாவா இல்லையா? ஓட்டு போடுறது யாரு? கேள்விக்கு இது பதில். இதுதான் பதில். முதல்ல திராவிடம்னா என்ன? திராவிடம்னா நான் ஓட்டர் அரசியல் ரீதியா சொல்லிட்டேன். அது இல்ல பதில், அது இல்ல. அதுதான் பதில், அது இல்ல. அதுதான் விஜயோடைய மனநிலையா நான் பார்க்கிறேன். விஜயின் மனநிலையா நான் திராவிடம்னா மொழியா, இனமா, நிலமா, இல்ல வாழ்வியலா, தத்துவமா, இனம்னா மரபினமா, தேசியமா, இல்ல என்ன திராவிடம் என்ன? நீங்க இது ஏதாவது ஒன்று சொல்லுங்க, உங்க பார்வையில அதற்கான வரையறை சொல்லுங்க. விஜய் வந்து வரலாற்று ஆசிரியரா வரணும்னு வந்திருக்காரா இல்ல அரசியல்வாதியா வரணும்னு? அடிப்படை புரிதலே இல்லாம வரலாமா? அவருக்கு அடிப்படை புரிதல் இல்லைன்னு எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? ஏங்க அவர் இதற்கு அப்புறம் பேசுவாருங்க, ஒவ்வொரு படிநிலையில பேசுவாரு. திராவிடமும் தமிழ் தேசியம் எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? இப்ப சாதியும் சமத்துவமும் இரு கண்கள்னா ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியுமா? வரலாறும் இங்க வந்து கோட்சேவும் 2 கண்கள் அப்படின்னு ஏத்துக்க முடியுமா? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு சொன்னா இங்க இருக்கிற திராவிடம்ங்கிற வார்த்தை யாரு வந்து இங்க கொண்டு வந்தது? கால்டுவெல் தான். 1816ல் எல்லீஸ்ங்கிற அறிஞர், அவர் தான் வள்ளுவர் பேரில் நாணயம் வெளியிட்டார். அவர் வந்து மாவட்ட ஆட்சியாக இருந்தார். அந்த எல்லீஸ் வந்து ஆய்வு முடிவில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு போன்ற மொழிகள் வந்து தனித்து இயங்க வல்லது, சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நிறுவுறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் எல்லாமே மார்க்சிம் உள்ள தொடங்கி சார் வில்லியம் ஜோன்ஸ் உட்பட எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி வந்து சமஸ்கிருதம்ங்கிறாங்க. அப்போ எல்லீஸ் வந்து இல்லை, இந்த மொழி குடும்பத்துக்கும் சமஸ்கிருதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை தனி மொழி குடும்பம் சொல்லிட்டு இந்த மொழி குடும்பத்தின் தாய் தமிழ்ங்கிறது எல்லீஸ் 1816. 1856 கால்டுவெல் என்ன பண்றாருன்னா, அந்த கால்டுவெல் வந்து இதே கருத்தை அடியொற்றி விட்டு வழிமொழிந்து விட்டு கூடுதலாக என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, இந்த மொழி குடும்பத்துக்கு திராவிட மொழி குடும்பம்னு பேர் வைக்கிறார். அதுதான் வந்து தென்னிந்திய அல்லது திராவிட மொழிகளையும் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலில் சொல்றாரு. அப்போ அவருக்கே குழப்பம் இருக்கிறதால தான் தென்னிந்திய அல்லது திராவிட அப்படிங்கிறது. இது மட்டும் சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளுங்கிற மொழி சொன்னார்ல, இந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழி வந்து திராவிடம். திராவிடம்னு ஒரு புரோட்டோ லாங்குவேஜ் மூல மொழி இருந்துச்சுங்கிறார். அப்ப திராவிடம்னு மொழி இருந்துச்சா? அதே போல தமிழை வந்து ஒரு கிளை மொழிங்கிறார், தமிழர்களை வந்து பழங்குடிகள்ங்கிறார். யார் சொன்னது? கால்டுவெல். அவருக்கு இருந்த புரிதல் என்னன்னா, அவர் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு இந்த தமிழ் இலக்கியங்கள் பக்கம் வந்தவர். அவர் சங்க இலக்கியங்களை படிக்கல, தொல்காப்பியத்தை படிக்கல. அப்ப எங்கே இந்த திராவிடங்கிற சொல்ல எடுத்தாண்டார்னு போய் பார்த்தா, அவர் வந்து முழுக்க முழுக்க ஆரிய இலக்கியங்கள்ல, ஆரிய காப்பியங்கள்ல மனுசுமிருதியை எடுத்தாண்டிருக்காரு. அப்ப மனுசுமிருதியில சொல்லப்பட்ட ஒரு சொல்லு தான் திராவிடங்கிற சொல்லு. அந்த சொல்லே தமிழ் கிடையாது, வடமொழி. அந்த சொல் யாரை குறிக்கும்னா ஆரியர்களை குறிக்கக்கூடிய சொல், ஆரிய மொழியோட சொல். ஆனா அந்த சொல்லி இந்த திராவிடம் சொன்னா பார்ப்பனர் வரமாட்டாங்க, நாமெல்லாம் திராவிடர்கள்னா இது உருட்டு.
நான் என்ன சொல்றேன் இல்ல பின்னால அயோத்திதாச பண்டிதர், வர ஆதிசங்கரர், வரேன் இல்ல நான் சொல்றேன் மனோன்மணியம் சுந்தரனார் எல்லாமே அவங்க. மனோன்மணியம் சுந்தரனார் வந்து அவர் வந்து திராவிடர்கள் திருநாடே அப்படின்னு பாட்டு இருக்காரு. ஆமா, அவர் எங்க பிறந்தாருன்னு பார்த்தா அவர் கேரளாவில் ஆலப்புழாவில் பிறந்ததா சொல்றாங்க. சரி, அதோட தாக்கத்தால கூட அவர் கேரளா விட்டு கொடுத்த கூடாங்கிற தாக்கத்தால கூட திராவிடர்கள் திருநாடேன்னு எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. சரி. அன்னைக்கு திராவிடங்கிற வார்த்தையை வந்து பார்ப்பனர் அல்லாதார், பார்ப்பன ஆதிக்கம் மிகுதியாக இருந்த காலகட்டத்தில் பார்ப்பன அல்லாதாங்கிற பொருளை பயன்படுத்துறாங்க. அதே போல சென்னை மாகாணத்தில் எல்லாரும் ஒன்றா இருந்ததால அன்னைக்கு தென்னிந்திய மக்களை குறிக்கவும் திராவிடன் பயன்படுத்திருக்காங்க. அதனால எங்கள் தாத்தங்கள் ரட்டமணி சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், எங்க முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்திருக்காங்க. இதுல வந்து தொடக்கத்தில் திராவிட மயக்கத்தில் இருந்த பாவேந்தர் பாரதிதாசன் கடைசி நேரத்துல அந்த திருத்திக்கிறார். திராவிடங்கிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் தமிழர் அப்படின்னு திருத்தார். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே, செந்தமிழ் தண்ணில் தனித்தன்மை வேண்டும், சிறிதும் அயலான் கலைப்பின்மை வேண்டும் எழுதார். யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். கடைசி காலத்தில் அவர் ஆதரிச்சது திமுக இல்லை, ஈவேக்கு சம்பத்தின் தமிழ் தேசிய கட்சியை தான். அப்போ வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து அன்னைக்கு திராவிட கழகம் அப்படின்னு அண்ணா வந்து தீர்மானம் போடுறப்ப பேர் மாற்றத்துக்கு அன்னைக்கு எங்கள் தாத்தா கியாபி விஸ்வநாதன் வந்து எதிர்த்து இருக்கிறாரு. அன்னைக்கே வந்து எதிர்ப்பு இருந்திருக்கு. ஆனால் நாங்கள் நம்பி இருந்துட்டோம். 2009 இனப்படுகொலைக்கு பிறகுதான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறப்ப மீளாய்வு பண்ணுறப்ப இந்த ஆட்கள் வந்து கருணாநிதியோ ஜெயலலிதாவோ நமக்கான ஆட்கள் இல்லைன்னு தெரிய வர்றப்ப திரும்ப சுற்றி எல்லாத்தையும் மீளாய்வு பண்ணுறப்ப எல்லாமே பிழையா இருக்கு, திராவிடம் சொல்லி ஏமாத்தான் தெரியுது. இப்போ என்னன்னா திராவிடம்ங்கிறத எப்படி நம்ம பார்க்குறோம்னா, இப்போ வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். கம்யூனிஸ்டுகள் சொல்கிறோம்னா கம்யூனிஸ்டும் இனம் கிடையாது. கம்யூனிஸ்ட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க கம்யூனிஸ்டுகள், அல்லது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பயணிக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்டுகள். அதே போல் வந்து இங்கே சங்கின்னு சொல்கிறோம். யார் சங்கி? சங் பரிவாரில் பயணிக்கக்கூடியவங்க சங்கி, அல்லது இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க சங்கி. அப்போ சங்கி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு இனத்தின் பெயர் இல்லை, ஒரு அடையாள பெயர், ஒரு பொது பெயர். அதே போல் திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க, திராவிட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அந்த திராவிட இயக்கங்களில் பயணிக்கக்கூடியவங்க இவங்க திராவிடர்கள்னு அவங்கள சொல்லிக்குவாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேலும் மேலும் திராவிடத்துக்கு உயிர் கொடுக்கிறதே நீங்க தான் தெரியுமா? மேலும் மேலும் திராவிடத்துக்கு உயிர் கொடுத்து கொண்டிருப்பதே நாம் தமிழர் கட்சி. திராவிடம் என்பது திராவிடம் உயிர்ப்போடு இருக்குன்னு அவங்க சொல்லுறாங்க. திராவிடத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்த்து விட்டுங்கிறது நீங்க. ஓகேவா? நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. திராவிடம் என்பது செத்த பிணம். திராவிடம் என்பது செத்த பிணம். நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுல வந்து அந்த திராவிடம்ங்கிற சொல்ல வந்து முதல்ல என்ன சொன்னாங்க? மொழியால் நாங்கள் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள். நாம் கடுமையான பரப்புரைகளை வச்சு வாதங்களை வச்ச பிறகு இல்லை நாம் வந்து மொழியால் வந்து தமிழர்கள், இனத்தாலும் தமிழர்கள், திராவிடம் என்பது மரபினம். நாங்கள் இன்னும் வலுவாக அடித்த உடனே கடைசியில் இல்லை திராவிடம் என்பது மொழியோ இனமோ இல்லை, அது ஒரு கருத்தியல். ஐயா சுபவி சொல்கிறாங்க, இனமாக இருந்து நிலமாக இருந்து இப்போது கருத்தியலாக மாறிவிட்டது. ஏன் மாறிச்சு? இனம் இடம் இப்ப கருத்தியல் எங்க வந்து நிக்குது. என்னன்னா இப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிற திராவிடத்துக்கு மேலும் மேலும் பேசி 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 திராவிடம் திராவிடம்னு நீங்க தான் திராவிடத்தை வளர்த்து விட்டுக்கிறீங்க. போதுமா? நீங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் சொல்லிட்டாருங்க. ஏங்க அவருக்கு புரிதல் இருக்கா இல்லையா? அவர் வெளிப்படையா பேசாததுக்கு நீங்க அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்க. நீங்க ஏன் விஜய்க்கு வந்து எழுதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு வர்ற முதல்ல பெரியார் திராவிடம் பேசினாரா? ஆமா, பெரியார் திராவிடம் பேசினாரா? பெரியார் பகுத்தறிவு பேசினாரு. நேரடி பதில், பெரியார் திராவிடம் பேசினாரா இல்லையா? திராவிட இயக்கத்தின் தலைவர் தான் பெரியார். திராவிடத்துக்கு உயிர் கொடுத்தவர் புரியுதா? எனக்கு நல்லாவே புரியுதுங்க. பெரியார் திராவிடம் பேசினாரா? திராவிடம் பேசினாரு. ஏன் பெரியார் திராவிடம்னு பேசல, திராவிடர்னு பேசினார். அந்த இரு இம்மெல்லாம் வித்தியாசம் நான் கேட்டேங்க. நான் நேரா சப்ஜெக்ட் வரேன். நீங்க வரலாறு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன், முடிச்சேன். நம்ம நேரா விஷயத்துக்கு வந்தா விஷயம் தான் அந்த விஷயம் தான். பெரியார் பேசியதும் அண்ணா பேசியதுமே ஒன்று இல்லை. நான் அதை திரும்ப திரும்ப பதிவு பண்றேன். பெரியார் பேசியது திராவிடர் இரு விகுதி. பெரியார் பேசியது திராவிடர்னா, அண்ணா பேசியது திராவிடம் இம் விகுதி. பெரியார் வந்து பார்ப்பன அல்லாதார் திராவிடர், அண்ணா வந்து பார்ப்பனரையும் உள்ளடக்கி நிலத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு திராவிடம்னர். ஒரு பார்ப்பனர் கூட நாங்க திராவிடரா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. விபி ராமன் ஒரு பார்ப்பனரை வந்து திமுகவில் கொள்கை வகுப்பணியில வச்சார். ஆனா அண்ணா வச்சாலும் பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகம் பார்ப்பனர் அல்லாத கட்சி தான். இப்படி வந்து பெரியார் வச்சது திராவிடர், அண்ணா வச்சது திராவிடம். இது நிலம், அது இனம். என்ன கருத்தியல்? அடுத்து கருத்தியல். இது திராவிடம்ன்றது அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இனம் வாங்க, மரபினம் வாங்க, அப்புறம் நிலம் வாங்க, கருத்தியலும் வாங்க. ஒரு இனம் எப்படிங்க இயற்கையாக தானே தோன்றணும்? எப்படி செயற்கையா நீங்க வைக்க முடியும்? ஒரு மக்கள் கூட்டத்துக்கு எப்படி செயற்கையான பேர் வைப்பீங்க?
ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அதானே தேசிய இனம்னா என்ன? ஒரு நீடித்த நிலைத்த ஒரு நிலப்பரப்பில் வாழ்ந்து அவங்க வந்து ஒரு பொதுவான கூட்டுணர்வும் உளவியல் உருவாக்கமும் ஒரு பொதுமையான பொருளாதார வாழ்வும் எல்லாம் கொண்டு இருந்தா அது தேசியம். இங்க தமிழங்கிறது ஒரு தேசியம். அப்படி தேசியத்தின் பேரை மறைச்சிட்டு திராவிடர் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன? அன்னைக்கு விபி ராமன் ஒரு பார்ப்பனரை அண்ணா திமுக சேர்த்துட்டாரு. ஒரு பார்ப்பனர் திராவிட கோட்பாட்டை ஏற்று வந்தா அந்த பார்ப்பனையும் திராவிடா ஏற்பட்டாரு. பார்ப்பனரை திராவிடா ஏற்போம் சொல்லிவிட்ட பிறகு எங்க இருக்கு திராவிட ஸ்டாக்கு? இப்ப என்ன அயோக்கியத்தனம்? இந்த திராவிடம்ங்கிறாங்கல்ல, இந்த திராவிடர் இதை நம்பி தமிழன் திமுக அதிமுக மட்டும் ஏமாந்து போல நீதி கட்சியை ஏமாந்துருக்கான். நீதி கட்சி தொடங்கினது யாரு? இல்லைங்க, வெளிநாட்டுக்கு போறோம், வெளி மாநிலத்துக்கு போறோம். நான் ஒரு நான் தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. திராவிட நாட்டுல இருந்து வந்திருக்கேன்னா யாராவது சொல்றாங்க? திராவிடன் யாரும் இல்ல. ஏன் இப்ப சொல்றதுனால இப்ப என்ன நடந்துருச்சு? அப்ப என்ன நடந்துருச்சு? ஒரு நிமிஷம். இப்ப தமிழ்நாடுங்கிறத தமிழகம்னு ஆளுநர் சொன்னா என்ன இருந்துச்சு? தமிழகம் தான் சொல்றாரு. தமிழகம் தவறான பேரும் கிடையாது. இதுக்கு உதாரணம் கூட நீங்க அங்க எடுக்காதீங்க. ஏற்கனவே உங்களை அங்க வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. நான் அதுக்கே புத்தகம்லாம் வேற போட்டீங்க. நான் புத்தகம்லாம் வேற போட்டீங்க. எல்லாத்துக்கும் தர இருக்கேன். ஆளுநர் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்றாரு. தமிழகங்கிறது தவறான சொல்லல. தமிழகம்னு சொல்லக்கூடாது, தமிழ்நாடுன்னு சொல்லு. ஏன்னா தமிழகம் நீ சொல்றன்னா அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறாங்கல்ல. அது போல நான் தமிழ்நாடு இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை? என்னையா திராவிடம் நான் மாத்துறேன்? திராவிடம்ங்கிறது ஒரு அயோக்கியத்தனம்ங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா நான் திரும்ப பதிவு பண்றது நீதி கட்சியோட வரலாறு எடுங்க. தியாகராய செட்டி மாதவன் நாயர் இணைச்சு நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டவர் நடேசாங்கிற ஒரு பச்சை தமிழர். தியாகராய செட்டி அவர் தெலுங்கர், மாதவன் நாயர் மலையாளி. அந்த கட்சியில நடேசார் தான் மூலவர், எல்லாத்துக்கும் முதன்மையா இருந்தவர். அதுல பிறகாக வந்த சுப்பராயல ரெட்டி, பனகல் அரசர் இவங்கள்லாம் அமைச்சராக முடிஞ்சு. ஆனா கடைசி வரைக்கும் நடேசாரால முதலமைச்சராக முடியல, அமைச்சராக முடியல. இன்னும் சொல்ல போனா நடேசாரை தோற்கடிக்க வேலை செஞ்சதே தியாகராயர் தான். முதல் ரெண்டு அமைச்சரவையில தமிழருக்கான பிரதித்துவம் இல்லாம அன்னைக்கு தமிழ் பிரபுகள் மாநாடு கூட்டி அழுத்தம் கொடுத்தா மூன்றாவது அமைச்சரவையில தமிழர் சேர்க்கப்படுறாரு. அப்ப வகுப்பாரி பிரதித்துவம் என்று பேசிய நீதி கட்சியில மொழிவாரி பிரதித்துவம் இல்ல. அப்ப அன்னைக்கே தெலுங்கர் ஆதிக்கம் இருந்திருக்கு. அவங்க ஏமாத்தி தமிழன் நடேசாரை வந்து காயடிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஏமாத்தினாங்க எங்க தாத்தா நடேசாரை. இன்னைக்கு பேரப்பிள்ளை விழித்து கொண்டிருக்கோம். அதாங்க தமிழர் உணர்வும் தமிழ்நாட்டு மண்ணினுடைய அடையாளமும் நம்முடைய வரலாறும் போய் சேர்க்கணும்னு நீங்க ரொம்ப தீவிரமா பாடுபடுறீங்க. அந்த உணர்வு வேண்டும், அந்த உணர்வை தட்டி எழுப்புறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஓட்டரசியல்ல நின்று நீங்க பேசும்போது இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தால் அதிகாரத்துக்கு என்னைக்கு நீங்க போக முடியும்? விஜய் ஒண்ணு பேசினா அதுக்கு அவர் ஓட்ட அரசியல் லாஜிக்கல பேசுறாரு. அவர் வச்ச படம் எல்லாம் பாத்தீங்களா, எல்லாமே அவர் ஓட்ட அரசியலுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாரு விஜய். நீங்க அதை நோக்கி நீங்க அதை எப்படி எதிர்கொள்ளணும் அதுதான் வேணும் நமக்கு. ஆனா அதை விட்டு திராவிடம் தமிழ் தேசியம் அவர் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டாருன்னா, அவர் ரெண்டு கண்ணுன்னு சொல்லிட்டு இங்க போய் நிக்கட்டும். அங்க ஓட்டு போடுறவங்களோ போடாம விடுறவங்களோ அங்க முடிவு பண்ணிக்கலாம். நாங்க வந்து இந்த திராவிடத்தால வீழ்ந்தோம் இழந்தோங்கிறோம். இனி திராவிடத்தை தூக்கிக்கிட்டு விஜய் அண்ணன் யார் வந்தாலும் அடிப்போம். அதனால விஜய் திராவிடமும் தமிழ் தேசியம் கண்கள். அவர்கிட்ட எந்த தெளிவான கொள்கையும் இல்லை, கோட்பாடும் இல்லை. நீங்க பெரியாரை சொல்றீங்க, அம்பேத்கர் சொல்றீங்க. அந்த கட்சியோட கொள்கை முழக்கங்கள்ல சாதி ஒழிப்புங்கிற வார்த்தை இருக்கா? தீண்டாமை ஒழிப்புங்கிறீங்க. தீண்டாமை ஏறக்குறைய ஒழிஞ்சிருச்சு. சாதியை ஒழிச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடும். ஆனா தீண்டாமை ஒழிச்சா சாதி ஒழியாது. சாதி இன்னும் இறுக்கம் பெற்றிருக்கு. ஆனா சாதி ஒழிப்புக்கான படிநிலை என்ன, அதற்கான செயல் திட்டங்கள் என்ன, அதெல்லாம் அப்புறம். ஆனா ஒரு பேரளவுல கூட சாதி ஒழிப்புன்னு பேசல. நான் ஒரு அடிப்படையான கேள்வி கேட்டுறேங்க ப்ளீஸ். நான் உங்களை இடைமறிக்கல. நீங்க உங்களுடைய வரலாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அந்த வரலாறு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒரு புத்தகத்துல தேடி படிக்கணும். ஆனா நீங்க சொல்றதை நான் உள்வாங்கிக்கிறேன். இதுதான் நம்ம வரலாறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், குறைஞ்சபட்சம் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் திரைத்துறையிலிருந்து அவரும் வந்தவர் தான். ஆனால் ஒரு போராளி தலைவர், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இன்னைக்கு பேர் இருக்குல்ல, நம்மளால குறைஞ்சபட்சம் நடிகர்கள் கிட்ட பேசி அதை தமிழர் நடிகர் சங்கம் வை, இதெல்லாம் தமிழ்நாடு நடிகர் சங்கம் வைன்னு நம்மளால பேச முடிஞ்சா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்கோம். நாங்க ஒரு நிமிஷம் கட்சி தொடங்கி 15 வருஷம் ஆகி போச்சுங்க. நம்ம நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தில் இல்லைங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா பேசுறோம். இதுக்கு அதிகாரம் இதுக்கு அதிகாரம் தேவையில்லை. அதிகாரம் தேவையில்லையா? இதுக்கு அதிகாரம் தேவை. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக வேண்டியில்லை. சாலையில போற ஆள் கூட பேர மாத்திரலாமா? எப்படி மாத்த முடியும்? ஏங்க ஒரு நடிகர் சங்கம், நடிகர்கள், உங்க குடும்பம், சினிமா குடும்பத்தை சார்ந்தவங்க அண்ணன் சொன்னா கேட்பாங்க. நீங்க இதை விஜய் நோக்கி கேட்கணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி திரைத்துறைக்கு உள்ள இருக்கிற பிரச்சனையும் பேசுது. இதே விஜய் அவரோட சர்க்கார், அவரோட காவலன், அவரோட மெர்சல், அவரோட கத்தி, இந்த பட பிரச்சனையும் போது தலைவா அவர் வாய் திறக்கல.
அவர் வீட்டுல வந்து வருமான வரித்துறை சோதனை வந்தப்ப அவர் வாய் திறக்கல. அதே போல வந்து இந்த காரு வரி கட்டலாங்க பிரச்சனை வந்தப்ப அவர் வாய் திறக்கல. ஒரு தமிழரா தமிழனுக்கு ஒரு தமிழர் தலைவன் சீமான் தான் நின்னாரு. அதெல்லாம் ஓகே தலைவா, முடிச்சறேன் தலைவருங்க. இப்படி எல்லாத்துக்கும் நாங்க தாங்க பேசிருக்கோம். ஆமாங்க, இது வர இருங்க. தமிழனின் தலைவன் சீமான் இதையும் கேட்டு வர இதையா கேட்கல, இதையா சரிப்படுத்த முடியல நம்மளால. ஒரு நிமிஷம், தென்னிந்திய அந்த நடிகர் சங்கம் அதை வந்து நாங்க பேரை மாத்த சொல்லி நாங்க பேசவே இல்லை. பேசுறது இல்லையா? இந்நேரம் மாத்தி இருக்கணுமே. நாம அங்க மாத்திட்டு அடுத்து இங்க வந்திருந்தோம்னா கேள்வியில அதான் அர்த்தம் இருக்காங்க. இப்ப என்ன, நான் ஒரு சின்ன ஒரு அமைப்பை சொல்றேன். அதுக்கு அந்த அமைப்போட தலைவரா மாறணும், அந்த அமைப்புல ஆதிக்கம் செய்யணும், அதிகாரத்துக்கு போகணும். நாங்க இதுதான் நானும் நீங்க அதிகாரத்துக்கு வர அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்கன்றேன். ஒரு நிமிஷம், அதாவது அதிகாரத்துக்கு போறப்ப எல்லாமே தானா சரி. இப்ப சரி பண்ண வர இருங்க. நாங்க அதிகாரம் அந்த ரூட் பிடிக்கும். ஒரு நிமிஷம், அந்த ரூட்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த ரூட் போறதுன்னா விஜயை நம்ம எதிர்கொள்வோமே, களத்துல எதிர்கொள்வோமே. விஜய் களத்தை எங்க இருக்காரு? அடுத்து வரப்போறாருங்க. எப்ப வரப்போறாரு? அவர்தான் வரேன்னு சொல்லிட்டாருல. நீங்க அவரை விக்கிரவாண்டி மேடையோட முடிச்சு விட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்களே? விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு கூட விஜய் எங்க வந்தாரு? அப்புறம் ஏன் நீங்க நான் கோபப்படலங்க. கேரவன்ல இருந்து மேடை ஏறினாரு. மேடையில இருந்து செங்கோட்டைக்கு போயிருவோம், கோட்டைக்கு போயிருவோம். ரைட்டு. இப்ப ஏதாவது மக்களை சிந்திக்க மாட்டேன். வெளியே வராத ஒருத்தருக்கு எதுக்கு இப்படி மூச்சு பிடிச்சு அவர் பேசின கொள்கை தப்பு? நான் விஜய் பத்தி கட்டனா இல்ல நீங்க விஜய் பத்தி கட்டிக்கலாம்? நீங்க தான் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு விஜய் இல்ல. மாதேஷ் பேசினாலும் எதிர்ப்போம், மாதேஷ் பேசினாலும் சாடுவோம், விமர்சனம் பண்ணுவோம். அவ்வளவுதான் விஷயம். இல்ல இதுல அவருக்கு எந்த கோட்பாட்டு தெளிவும் இல்லை. 5 கொள்கை வழிகாட்டுங்கிறாங்க. இதுல வந்து ஆனால் அம்பேத்கர் சொல்றாங்க, பெரியார சொல்றாங்க. முன்பே சொன்னது போல சாதி ஒழிப்புங்கிறத பேசல. ஆனால் அம்பேத்கர் சொல்றாங்க, என்னை வந்து உருவமாக்கி வழிபடாத, என்னை ஆயுதமாக்கி போராடுங்கிறார். ஆனா அம்பேத்கரோட கோட்பாட்டை இருக்காம அம்பேத்கர் உருவ வழிபாடு பண்றாங்க. அப்புறம் வந்து வேலுநாச்சியாரை வைக்கிறாங்க. வேலுநாச்சியார் வந்து மக்களாட்சி காலத்துல இல்ல, மன்னராட்சி காலத்துல இருந்தாங்க, ஒரு பேரரசி. அந்த வேலுநாச்சியாரை வந்து எந்த கோட்பாட்டையும் ஏற்கவும் இல்லை, எந்த கோட்பாட்டையும் வைக்கவும் இல்லை. ஆனா கொள்கை வழிகாட்டிங்கிறாங்க. காமராசர் வந்து காந்திய கோட்பாட்டை சொன்னார். அவர் வந்து காந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர். இந்த பக்கம் வந்து அஞ்சலி அம்மாள் காந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர். இப்ப விஜயோட கோட்பாடு என்ன நீங்க சொல்லுங்க. விஜய் இதெல்லாம் வச்சார்ல, இந்த கட் அவுட் எல்லாம். எங்க அண்ணன் சீமான் முதல் நாள் என்ன தெரியுமா சொன்னார்? இதெல்லாம் இது செய்தியா பரவிட்டு இருக்கும் போது நாம என்னென்ன பேசணுமோ அதை தான் தம்பி எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அதான் முதல்ல நம்ம பேசுறது, நம்ம யார் யாரெல்லாம் வச்சோமோ அவங்கள தான் தம்பி வச்சிருக்காங்க. அப்ப நீங்களும் வச்சிருக்கீங்க இதெல்லாம். ஒரு நிமிஷம், அந்த படங்களை வைப்பதுல நமக்கு பிரச்சனை இல்லை. அதேதான் ஒரு நிமிஷம். அவர் கோட்பாடு என்னங்க? இப்ப 5 பேர் கொள்கை வழிகாட்டினா அவங்க சொல்றாங்க பிளவுவாதத்தை இருக்க மாட்டோம், பிரிவினவாதத்தை இருக்க மாட்டோம்ங்கிறாங்க. அப்ப அண்ணா திராவிட நாடுன்னு கேட்டாரு, பெரியார் திராவிட நாடு கேட்டாரு, கடைசியே பெரியார் தனித்தமிழ்நாடு வந்தாரு. வடக்கு வலது தெற்கு செய்து அண்ணா சொன்னாரு. வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைனாரு. தெச்சனா பிரதேசம் வேண்டான்னு சொல்றப்ப பெரியார் சொன்னாரு, மலையாளியை வந்து சேர்க்க முடியாது, அவன் நம்ம வேலை வாய்ப்புகளை கூட தட்டி பிரிச்சு போயிடுவான்னு சொன்னாரு. இதெல்லாம் பிரிவினவாதமா? சாதி மதத்துக்கு பக்கத்துல இன மொழி வைக்கிறாங்க. சாதி மதம் பிரித்தாலும் இன மொழிங்கிறது சேர்த்துக்கும். இதோட பண்பு நலன் வேற, அதோட பண்பு நலன் வேற. ஒரு பக்கம் மொழிப்போர் ஈகள் தாளமுத்து நடராசனுக்கு வந்து வணக்கம் செலுத்துறீங்க, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் சாதி மதம் இனம் மொழிங்கிறீங்க. இனம்ங்கிறது ஒரு மனிதனோட அடையாளம், மொழிங்கிறது ஒரு தேசத்தோட முகம். இந்த அடிப்படை புரிதல் இல்லையே. இந்த அடிப்படையை நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இந்த 3 லட்சம் பேர் இதெல்லாம் கேட்டு போனாங்கல்ல, இதை பரப்புரிமையா இதை போய் பரப்புரையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? 3 லட்சம் 4 லட்சம் பேர் போய் கேட்டு போனாங்கல்ல, 3 லட்சம் வச்சுக்கோங்க, இதை போய் பரப்புரையா பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்க. அவங்க வந்து விஜய் என்ன கோட்பாடு அறிவிக்க போறாருன்னு தெரிஞ்சுக்க வந்தாங்களா, சரி விஜய்ங்கிற நடிகரை பார்க்க வந்தாங்களா? அப்படியே சொல்லுங்களேன். இவ்வளவுதான் பேசி இதுவே நமக்கு வந்து ஒரு தெளிவு இல்ல, இதுவே நமக்கு வந்து ஒரு இது இல்ல, ஒரு பிரிச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆமா தானே? எங்க விஜய்ங்கிற நடிகரை பார்க்க வந்தாங்க. சரி, அப்புறம் ஏன் நமக்கு அவங்க அரசியல் படுத்தப்படாத அரசியல் தெரியாத நபர்கள் வந்தவங்க, கரெக்ட்? அரசியலற்ற கூட்டம். அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் நமக்கு என்ன பயம்? நமக்கு என்ன? அப்புறம் ஏன் அவர் சொன்ன அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட வம்பு இழுத்துட்டு? ஒரு நிமிஷங்களேன், சுவீரபாண்டியன் தேர்தல் பாதையில் இருக்காரா? இல்ல. வீரமணி இருக்காரா? இல்ல. குளத்துமணி இருக்காரா? இல்ல. கூர் அமைச்சர் இருக்காரா? இல்ல. இவங்க கருத்தோட நமக்கு முரண்பட்ட கருத்து வரலையா? நாங்க பேசலையா? சரி, இது கருத்து முரண்கிறேன், கோட்பாட்டு சண்டைங்கிறேன். தேவையே இல்லையே. யாருக்கு தேவை? வீதிக்கே வந்தாரா அவரு? விக்கிரவாண்டியோட முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொன்னீங்க, ஆமாவா? ஆமா. அதே போல 4 லட்சம் பேர் வந்தவங்க கூட்டம் பூரா அரசியல் தெரிஞ்சவங்க கிடையாது, ஆமாவா? ஆமா. விஜய் ரசிகரா பார்க்க வந்தவங்க. ஆமா. அப்புறம் எதுக்கு இவங்களை போட்டுக்கு நம்ம மூச்சு மிட்ட பேசி? இல்லங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, எதுக்கு பேசி என்ன பிரயோஜனம்? அப்படிலாம் பார்க்க முடியாது, வேஸ்ட். அப்படிலாம் பார்க்க முடியாது. கடந்துட்டு போயிடுவோம், நம்ம களத்துக்கு போயிடுவோம். நம்ம எதிரி யாரு? அப்புறம் கூப்பிட்டு நம்ம எதிரி யாரு? ஒரு நிமிஷம், அப்புறம் கூப்பிட்டு தானே பேசணும். இது வேஸ்ட் போயிடலாமே.
அது விஷயம் இல்லை தலைவா. நீங்க சொன்னதுங்க. வர நீங்க வர வர சொன்னது. வர 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 ஒரு கோட்பாட்டில் சறுக்கிறப்ப நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கால கடமை இருக்கு. நாம சொல்றோம் திராவிடம் என்பது ஒரு ஏமாற்று, ஒரு போலி, ஒரு மாயை அப்படின்னு சொல்றோம். இந்த சமயத்துல ஒரு நடிகர் வந்து திரைக்கவச்சை பயன்படுத்தி திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி வருவார்னா இது குறுக்கு சால் ஓட்டுற வேலை. சரி, அந்த அப்ப குறுக்கு இந்த சால் இடத்துல- ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தா ஓட்டு விழுன்னு நினைக்கிறேங்க அவருக்கு. ஒரு நிமிஷம் இவருக்கு வர இருங்க. அதனால அதை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க 3 லட்சம் பேருக்கு உண்ணாங்க, 5 லட்சம் பேருக்கு உண்ணாங்கன்னா 2008 சிரஞ்சீவி வந்து பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமா. ஆரம்பிச்சப்ப 10 லட்சம் பேருக்கு உண்ணாங்க. 10 லட்சம் பேர் 2011 3 ஆண்டு காலத்துல கட்சிக்கு முடிவு நடத்தினார். அதே போல கூட்டம் கூடுதுங்கிற பெரிய விஷயம் இல்லை. நீங்க என்ன கோட்பாடு வைக்கிறீங்க, என்ன அரசியல் நிலைப்பாடு வைக்கிறீங்க, அதுதான் இங்க கேள்வி. இங்க அவங்கள்ட்ட தெளிவான கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா திராவிட மாடல் திமுக அரசு ஊழல் ஆட்சிங்கிறீங்க, நான் வரவேற்கிறேன், மாற்று கருத்து இல்லை. பாஜக பிளவுவாத சக்திங்கிறீங்க, வரவேற்கிறேன், மாற்று கருத்து இல்லை. நீங்க திராவிட மாடல்னு பேசுறதுக்கு பதிலாக திராவிட கட்சிகள்னு பேசியிருந்தா 2 கட்சியும் உள்ளடங்கியிருக்குமே, ஏன் பேசல? நான் என்ன கேக்குறேன், விஜய் என்ன பேசணும்னு நீங்க ஏங்க, முடிவு பண்ண கூடாது. நீங்க நான் முடிவு பண்ணலங்க, பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம மேடையில நம்ம அண்ணன் என்ன பேசணும், நீங்க என்ன பேசணும், நீங்க தான் முடிவு நான் பண்ணணும். என்ன சொல்றேன், ஆமாவா? ஒரு நிமிஷம். நான் விஜய் அவர் கட்சி கொள்கை என்னவோ சொல்லிட்டு போட்டுமே. ஐயோ இருங்க, இதனால நமக்கு அவருக்கு ஒண்ணுமே ஒரு சேர. நிமிஷம் இங்க நுட்பமான வேறுபாடு இருக்குங்க. அவர் என்ன பேசணும்னு தீர்மானிக்கணும் நான் சொல்ல வரல. அவர் பேசுறத விட அரசியல் சொல்றேன். அவர் வந்து அதுலதான் ஒண்ணுமே இல்லையே. ஒரு நிமிஷம். ஒண்ணுமே இல்லையா அதுல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்றீங்க. இல்லைங்கிற சொல்லணும்ல, ஒண்ணுமே இல்லைங்கிற சொல்லணும்ல. ஒரு வரியோட ஒரு நாளோட முடிச்சிட்டு போங்க. தினமும் பேசிட்டு இருக்கீங்க, எல்லா மேடையிலும் நாங்க பேசுறீங்க. தினமும் நாங்க பேசுறோமா இல்ல ஊடகங்கள் பேசுதா? ஊடகங்கள் யார் அப்படி சொங்குது? நாங்களா பேசிட்டு வந்திருக்கோம்? அண்ணன் சீமானவர்கள் வந்து வம்படியா போய் பேசினாங்களா? அந்த பெரம்பூர் பொதுக்கூட்டத்தில் விளக்கம் சொல்லிட்டாங்க, பதிலடி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு கேள்வி வைக்கிறது யாரு? ஊடகங்கள் தான். நாங்களா வம்படியா போய் சொல்லிக்கிறோம்? இதில் தெளிவாக புரிஞ்சுங்க, அவங்ககிட்ட கோட்பாட்டு தெளிவில்லை. அதை கடந்து என்னன்னா மற்றவங்க மாற்றுங்கிற முழக்கத்தை வந்து விஜயகாந்த் வைக்கிறப்ப இருக்கட்டும், இல்லை கமலஹாசன் வைக்கிறப்ப இருக்கட்டும், அவங்க திமுக அதிமுக 2 பேரும் கட்சிகளை எதிர்த்து வந்தாங்க. ஆனால் அதில் வந்து அந்த இடத்துல சரியாக தான் இருந்துச்சு. கோட்பாடு இருக்கு, கொள்கை இருக்காங்கிற தாண்டி திமுக அதிமுக எதிர்ப்பை சரியாக வச்சாங்க. ஆனால் அதுக்கும் பிறகு திமுகவோட இவர் போயிட்டார், யாரு? கமலஹாசன் போயிட்டார், தெரியும். அன்னைக்கு அதிமுகவோட விஜயகாந்த் போனா சரியும், சறுக்குனாங்க. ஆனா விஜய் வர்றப்பவே திமுக பேசுவேன், அதிமுக பேச மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பவாதங்க. ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறீங்க? அதிமுக வந்து அந்த கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுக ஆட்சி. நான் கமலுக்காக ஒரு நிமிஷம் நான் ஒரு தெளிவுக்காக கேட்கறேங்க ப்ளீஸ். நான் உங்களை பேச வைக்கிறேன். விஜய் வந்தபோது இவ்வளவு ஃபோர்ஸா ஆக்ரோஷமா நீங்க எதிர்க்கிறீங்கல்ல, அவருடைய கொள்கையில பிரச்சனை இருக்குன்னு நீங்க வந்தப்ப எதிர்க்கல. கட்சி தொடங்கி 8 மாசம் ஆச்சு. அவர் கோட்பாட்டை சொன்ன பிறகு எதிர்க்கிறோம். சரி, எதிர்க்கிறீங்க, ரைட்டு. கமலஹாசன் அவர்களை அண்ணன் போய் நேரடியாக ஆழ்வார்பேட்டை இல்லத்துல போய் பார்த்துட்டு வந்தாரு. அன்னைக்கு இடதும் இல்ல வலதும் இல்ல மையம்னு அவர் சொன்னாரா? அப்பெல்லாம் சொல்லலன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு, மாநாட்டுக்கு முன்னாடியே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். ஆனால் தன்னை எப்பவுமே திராவிடர், நான் ஒரு திராவிடர், கருப்பு சட்டைன்னு அடையாளப்படுத்துவார். ஆமாவா? அப்படியாப்பட்ட நபரை ஏன் போய் நம்ம பார்க்கணும்? எதுக்கு போய் பார்த்தோம்? அன்னைக்கு எப்படி பார்த்தோம்? ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். அவர் கொள்கை நமக்கு பிடிக்காதா இல்லையா? கேள்வி முடிச்சா கமலஹாசன் வந்து அண்ணனை கூப்பிட்டு நான் உங்களை சந்திக்கணும், எங்கே வரணும், அலுவலகத்துக்கு வரணுமா வீட்டுக்கு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருங்கன்னா நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லி நேரில் போய் மாற்று அரசியல் இருந்தாலும் மாற்று கிடந்தாலும் வரவேற்று வாழ்த்துட்டு வந்தாங்க. கமலஹாசன் வச்ச அரசியலை எதிர்த்தோம். ஆனால் வர்றப்ப அவரை நாங்கள் எதிர்க்கல. ஆழ்வார்பேட்டை இல்லத்துக்கு வெளியே அண்ணன் போய் கமலஹாசன் அவர்களை பார்த்து வெளியே வரும்போது நான் சொல்லிடுறேன், அன்னைக்கு நான் வந்து கள செய்தியாளராக இருந்தேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் அந்த வீடியோ வேணா மறுபடியும் எடுத்து போட்டு காட்டுறேன். கமலஹாசனோடு திரு சீமான் அவர்கள் கைகோர்ப்பீங்களா, இணைவீர்களா, தேவைப்பட்டால் நாங்க 2 பேரும் சேருவோம் அப்படின்னு ஏன் அந்த பதில சொல்லணும்? அவரு ஏங்க அவரு என் கொள்கைக்கு எதிரானவருங்க அவரு அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் சொல்லலையா? அன்னைக்கு சொல்லலையா? நாம் தமிழர் கட்சியின் தத்துவத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு அவங்க வர்றாங்கன்னா நாங்க ஏற்பது குறித்து அவர் தான் சித்தாந்த நமக்கு கொள்கை. அதுக்கு பிறகு நீங்க செத்து புதைச்ச ஒண்ணு கேட்குறீங்க. நான் நிகழ்காலத்தில் இருக்கிறத ஒன்று சொல்றேன். விஜய் வைக்கிறாரு அரசியல்ல, ஏன் அதிமுக அவர் பேசல? அதிமுக கட்சி ஊழல் கட்சியே இல்லையா? அதிமுகவோட ஆட்சி ஊழல் ஆட்சியே இல்லையா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அதிமுக ஊழல் கட்சி. ஆமா தானே? விக்கிரவாண்டியில் நம்ம போய் ஆதரவு கட்டமே. யார்கிட்ட? ஊழல் கட்சி கிட்ட. கட்சியில் ஆதரவு கட்டமா? நீங்களும் மேடை ஏறி போய் ஆதரவு கொடுத்தீங்க. ஒண்ணு நீங்களும் அதே நேரத்தில் அங்க ஆதரவு கேட்க. அப்படி இருங்க நம்ம சொல்றேன். அதிமுகங்கிற கட்சிகிட்ட போய் கட்சி தலைமையில போய் அந்த கட்சியோட நிர்வாகிகள்கிட்ட போய் நாம் தமிழக அண்ணன் சீமான் விக்கிரவாண்டி மேடையில பேசுறாரு. நான் முடிச்சறேன். அந்த கட்சியோட நிர்வாகிகள்கிட்ட போய் நாங்க ஆதரவு கேட்கல. நுட்பமான வேறுபாடு. ஓபனா கேட்டீங்க, மேடை போட்டு கேட்டீங்க. நான் முடிச்சறேன் இருங்க. அந்த கட்சி நிர்வாகிகள்கிட்ட போய் ஆதரவு கேட்கல. அதிமுக விக்கிரவாண்டி தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிட்டாங்க. புறக்கணிச்சிட்ட பிறகும் அதிமுகவோட வாக்காளர்கள் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட
உங்களுக்கு பிரதான வந்து திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பையும் உள்ளடக்கியதான் நாம் தமிழர் கட்சி. அதனால அந்த வாக்காளர்கள்ட்ட நாம் தமிழர் கட்சி வாக்குக்குது. மற்றபடி எடப்பாடி பழனிசாமி ஆதரவுகளை, நாங்க ஜெயக்குமார் ஆதரவுகளை, அதிமுக வாக்காளர் இருக்கான் அவனும் ஓட்டு போடணும். ஓட்டு போறப்ப நாம் தமிழர் கட்சி போடுங்கிறோம். என்ன பண்ணிருக்கோம்? அந்த தொண்டர்கள் ஊழல்வாதியை ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அன்னைக்கு அவங்க தலைவர்கள் யாரு? அவங்க தலைவர்கள் யாரு? ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடியவர்கள் தானே. அந்த மேடையில ஜெயலலிதா வந்து ஊழலற்ற பெண்மணி, எடப்பாடி பழனிசாமி அப்பழுக்கற்ற ஆட்சியை கொடுத்தாரு, நல்லாட்சியை கொடுத்தாருன்னு பேசணுமா? பட் நாம அவங்க கிட்ட ஒரு சின்னதா ஒரு இறங்கி போனோம். எதுக்கு அப்படி ஒரு ரெக்வெஸ்ட்? ஒரு நிமிஷம், எனக்கு அந்த ரெக்வெஸ்ட் தேவையா? ஒரு இறங்கி போலங்க. வாக்காளர் தான் இருக்காங்க, அதிமுக தொண்டா இருக்கான், அதிமுக வாக்காளர் இருக்கான், நீ எங்களுக்கு போடு அப்படின்னு சொல்றோம். அது என்ன தவிர இருக்கும்? அதிமுக ஆதரவு கொடுத்தவங்க அன்னைக்கு கள்ளச்சாராயம் நடத்தும் போது அன்னைக்கு விசாரணை வேணும், உரிய நீதி விசாரணை வேணும்னு கேட்கிறப்ப, அந்த நீதி விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம் பண்றப்ப, அதே சமயத்துல தமிழக சட்டமன்றத்துல அவங்க நீக்கம் செய்யப்பட்டப்ப அது ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சோம். இன்னும் சொல்ல போனா எங்கள் இனத்தை கொண்ட கொடுங்கொன்னா பாக்குறது நாங்க ராகுல் காந்திய. ராகுல் காந்தி வந்து பதவி பறிக்கப்பட்ட போது அவருக்கு ஆதரவா பேசணும். இன்னும் சொல்ல போனா இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக சிக்கல்களை வச்சு இந்த சிக்கல்களை ஆதரிச்சா நான் திமுக ஆதரிக்க தயார். நரேந்திர மோடி ராமநாதபுரத்தில் போட்டி போட்டு நரேந்திர மோடிக்கு எதிராக வலிமையான வேட்பாளர் திமுக எடுத்துனா நான் ஆதரிக்க தயார்னு சொன்னோம். அப்ப இஷ்யூ பேஸ்டு சிக்கலின் அடிப்படையில் ஆதரவுன்னு சொன்னோம். மற்றபடி அதிமுக ஆட்சி அப்பழுக்காட்ட ஆட்சி அப்படின்னு எப்ப சொன்னோம்? அதாவது ஆதாரம் இருக்கா? இதுல விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக கூட்டணி போறதுக்கும் விரும்புறாரு. எப்படின்னு சொல்றேன். முதல்ல வாய்ப்பு என்னன்னா, முதல் வாய்ப்பு அவருக்கு வந்து தன் தலைமையில் ஒரு அணி அமைப்பது. காங்கிரஸ் இழுத்துக்கிறது, விசிகா இழுத்துக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ள கொண்டு வருது தான் தலைமையில் அணி. அது இல்லைன்னா தனிச்சு போட்டி போடுவது. தனிச்சு போட்டி போட்டு பெருசா சாதிக்க முடியாது அப்படின்னா அப்ப அதிமுக தலைமையேற்று போய் எப்படி பவன் கல்யாணம் வந்து சந்திரபாபு நாயுடோட தலைமையேற்று போய் துணை முதலமைச்சராக மாறினாரோ அதே போல மாறலாம்ங்கிறது விஜயோட மூன்றாவது தெரிவா இருக்கு, விருப்பமா இருக்கு. அதன் விளைவாக வெளியே வராத விஜய் இப்படி எல்லாம் ஒரு கணக்கு போட்டுக்கிறாரு. நீங்க ஏன் முடிவு பண்றீங்க? அதிமுக விமர்சிச்சிருக்காங்களா? அதிமுக எதிர்கட்சியா இருக்குது, அதை போய் எதுக்கு விமர்சிக்கணும்? எதிர்கட்சிங்கிறது என்ன? சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? ஆட்சியில் இருக்கிற ரெண்டு பேரும் எதிரின்ட்டாரு. அரசாங்கம் ஒரு நிமிஷம் இல்ல, ரெண்டு பேரும் எதிர்த்துட்டாரு. ஒரு நிமிஷங்க. அரசாங்கங்கிறது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்ததுதான். சரி. மாண்புமிகு பிரதமர்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். இங்க எதிர்க்கட்சி தலைவருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்ப எதிர்க்கட்சி எதுக்க மாட்டீங்கன்னா இப்ப திமுக வேண்டாங்க நான் அதிமுக போறேன்னு சொல்றான்னா, இல்ல அதிமுக போடாத எங்களுக்கு போடுன்னு சொல்லுவார்ல. இல்ல இப்ப விஜய் அதிமுகவுக்கு போயிடுவாருன்ற பதட்டமா உங்களுக்கு? அவர் எங்க வேணா போட்டும், அப்புறம் என்ன வேணா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்காணி அரசியல மக்கள் மன்றத்தில் தோல் வைக்கிறோம், அவ்வளவுதான். அவர் வந்து அனிதா இறந்து போனதை வந்து என் தங்கச்சி வித்யா இறந்து போனதை போன உணர்றேங்கிறாரு. நான் அந்த உணர்வை மதிக்கிறேன். அதே சமயத்தில் அனிதா இறப்புக்கு பாஜகவும் அதிமுக காரணம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கச்சி ஸ்னோலின் அவங்களோட அம்மா தாயார் வனிதாமா வந்து தாவேக்கால சேர்ந்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க விஜய் வந்து எனக்கு தாய் மாமன் போல என் மகளுக்குங்கிறாங்க. நான் அந்த அவங்களோட பணி சிறக்க நான் வாழ்த்துறேன், அன்பு கொண்டு வாழ்த்துறேன். அதே சமயத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நிகழ்த்திய இந்த அதிமுக குறித்து அவங்க வாய் தந்திருக்காங்களா? பரந்தூர் சிக்கலை குறித்து விஜய் பேசார், நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். பட் ஸ்னோலினுடைய தாயார் அங்க போய் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அங்க போய் சேர்றாங்க. ஆமாவா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, போய் சேர்றாங்க. ஆனால் அவங்க ஏன் சேர்றாங்க, அதுல இவ்வளவு முரண் இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னா என்னது? நான் என்ன சொன்னேன்னு புரியுதாங்க? எனக்கு புரிஞ்சது. ஒரு நிமிஷம், அவங்க போய் அங்க சேரட்டும், அவங்க வாழ்த்துக்கள் அன்புன்னு சொன்னாங்க. நான் சேரக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லங்க, எல்லாருக்கும் ஒரு மனம் இல்லைங்க. நான் என்ன ஒரு நிமிஷம், நான் என்ன நீங்க எதிர்பார்க்கறத நான் செய்ய முடியாது, நான் எதிர்பார்க்கறத நீங்க செய்ய கூடாது. கேள்வியை உண்மையாகிட்டு பதில், கேள்வி உண்மையாகிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து விஜயை வந்து தாய் மாமங்கிறாங்க ஸ்னோலினுக்கு. அந்த விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி இல்ல, அதிமுக எதிர்க்கிறோம், திமுக அதிமுக ஒரே தட்டில் வச்சு பார்க்கன்னு சொல்லுவாரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? காங்கிரஸ் தமிழ்ல விரோதியா இல்லையா? இல்ல, விஜய் என்ன பேசணும்னு நீங்க இந்த கேள்வியை கேட்டு நான் திரும்ப திரும்ப கேட்பேன். ஏத்துறீங்களா? நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து என்கிட்ட கேள்வி கேட்கறப்ப நான் என்ன பேசணும்னு நீங்க முடிவு பண்ணாம கேட்கலாமா? அது இல்லைங்க. நீங்க புரிஞ்சுக்க, தெளிவா புரிஞ்சுங்க. அவர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அது அவரோட விருப்பம், உரிமை. அதை தவிர 47 நிமிஷமே வேஸ்ட்ன்றீங்க, கரெக்டா? இதுக்கு மேல அவர் எடுத்து வைக்க போறதும் முரணாதான் இருக்குன்றது உங்களுடைய கேள்வி. பட் இருந்தாலும் அது என்ன நடக்க போதோ அந்தந்த சீக்வன்ஸுக்கு நம்ம பேசுவோம். ஒரே ஒரு 47 நிமிட பேச்சை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமா அவர் ஃபியூச்சரும் இப்படிதான் இருப்பாருன்னு நீங்க முடிவு பண்றீங்க. நான் வந்து இன்னைக்கு இருக்கிற செயல்பாட்டு அடிப்படையில் மதிப்பிடுறேன். நாளைக்கு மாறி போனா அதுல ஏதாவது இருந்தா அதையும் வச்சு விமர்சிப்போம், அதை வச்சு கருத்து சொல்லுவோம். நீங்க இந்த 47 நிமிஷத்தை வச்சு ஒரு வாரம் வந்து பேட்டியை எடுத்து, ஒரு வாரம் தொலைக்காட்சி கூட விவாதம் எடுத்து வச்சு கொள்ளுன்னு கொண்டீங்களே,
வேற தமிழ்நாட்டில் செய்தியே இல்லை என்பது போல அதையே தூக்கி பிடிச்சிங்க. அதுவெல்லாம் தப்பு இல்லை. நாங்கள் கருத்து சொல்லிட்டா நீங்கள் என்ன அவர் என்ன பேசணும் நீங்கள் ஏன் முடிவு பண்ணுறீங்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், தெளிவான பார்வை இல்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே தெளிவான பார்வை அரசியல் ஆதாயம், அது மட்டும்தான். அதனால தான் அதிமுக பேச மாட்டேங்கிறாரு, அதனால தான் காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாரு. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன மாறுபாடு? இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் முடிவு பண்றாரு போல அவரு. தனக்கு ஆதாயம் மட்டும், அரசியல் தனக்கான அரசியல் ஆதாயத்துக்கு கொண்டாரு. இது காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன மாறுபாடு? காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பனு, 8 வழிச்சாலை, உயர்மின்னழுத்த கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணு உலை, அணுக்களி மையம், இந்த தமிழ்நாட்டோட வாழ்வாதார சிக்கல்கள் இல்லை வந்து அந்த இந்த கொடுங்கோல் திட்டங்கள் எல்லாத்துலேயும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஒரே நிலைப்பாடு. பாஜக வந்து உரிய நிதியை தராமல் வஞ்சிக்குது, மாற்றுக்கருத்து இல்லை. தானே புயல் வந்துச்சு 2014க்கு முன்பாக, மத்தியில் இருந்தது காங்கிரஸ், மன்மோகன் சிங் அரசு, நிதி கொடுத்தாங்களா? இன்னைக்கு வந்து ராமராஜ்யம் அப்படின்னு மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் அவங்க பேசுறாங்க. ஆனால் இந்த முழக்கத்தை இவங்களுக்கு முன்னாடியே பேசினது யாருன்னா, வச்சது யாருன்னா ராஜீவ்காந்தி. அயோத்தியில் பரப்புரை தொடங்கினாரு. இந்தியா முழுக்க வந்து தூர்தர்ஷனில் வந்து ராமாயணம் போட்டது அவர் தான். ராமர் கோயிலுக்கு வந்து திறந்து விட்டதே அவர் தான். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் மத்தியில் இருக்கப்போ தான் அன்னைக்கு பாபர் மசூதி இடித்து தகர்க்கப்பட்டது. இவர் வந்து 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொண்டு வச்சுட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு வாகனத்துக்கு இருக்க ஒரு நாய்க்குட்டி விழுந்தா எப்படி கருது வேணும் அப்படி தான் கருதுங்கிறது. அவர் வந்து சீக்கிய மக்களை படுகொலை பண்ணிட்டு, சீக்கிய படுகொலைக்கு பிறகு ஒரு பெருத்த ஆலமரம் சாகிற போது புவி அதற்கானே செய்யினார். என்ன வேறுபாடு? காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வேறுபாடு இல்லைங்க. சரி, விஜய்க்கு அது தெரியலன்றீங்களா? எப்படி விஜய்க்கு என்னதாங்க தெரியுது அவருக்கு? ஏங்க, அவர் காங்கிரஸையும் பிஜேபியை பிரிவினைவாதன்ற புள்ளியில சொல்லிட்டாரு, சரிங்களா? பாசிசம்ன்ற மாதிரி ஒரு புள்ளியில வச்சுட்டாரு. காங்கிரஸை எங்க வைக்கணும், அதிமுகவை எங்க வைக்கணும் அப்படின்றத அவர் எங்க வைக்கிறாருன்றத வர நாட்கள்ல பார்ப்போம். அவர் பேசவே இல்லை. வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டேங்கிறாரு. நான் வரவேற்கிறேன். அதே மாதிரில பகவத்கீதையை வாங்கிக்கிறார். இது முரண்பாடே இல்லையா? சரி, இது எப்படி ஏற்க முடியும்? எந்தவித கோட்பாட்டு புரிதலும் இல்லைங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு இவர் சொல்கிறார்ல, எம்ஜிஆர் கட்சி தொடங்குறப்ப என் கோட்பாடு என்ன அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அண்ணாயிசம் என் கோட்பாடுங்கிறார். அண்ணாயிசம் என்ன கேட்குறாங்க? காந்தியிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்தது தான் அண்ணாயிசம். குழப்பி அடிக்கிறார். அதே போல் இவரும் குழப்பி அடிக்கிறார். நாம ஏன் ஏதாவது ஒன்றுக்குள்ள சிக்கணும், எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவோம். கொஞ்சம் தமிழ் தேசியம் பக்கம் தான் எடுத்துக்குவோம், கொஞ்சம் திராவிட பக்கம் தான் எடுத்துக்குவோம். கேட்டால் தமிழ் தேசியம் திராவிடம் 2 கண்டன் சொல்லுவோம்னு ஒரு குழப்பவாதம் வைக்கிறார். அந்த குழப்பவாதம் குழம்பிய கூட்டம். இதுக்குள்ள நீங்க ஏன் குதிச்சு விளையாடுறீங்க? நீங்க தான் வேண்டாம். நான் வந்து என்ன சொல்றேன், வேண்டாம், அதில் போய் குதிக்காதீங்க, அதில் போய் விழுந்தாதீங்க. யாரு இப்போ குதிச்சாங்க? உங்களை போன்ற ஆட்கள். நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து திராவிட மாடல் ஆட்சியை வந்து ஊழல் ஆட்சிங்கிறாங்க. நான் வரவேற்கிறேன். திராவிட மாடல் ஆட்சின்னா இந்த 3 ஆண்டுகள் ஆட்சி ஊழல் ஆட்சியா, இல்லை கடந்த காலத்தில் கருணாநிதி கொடுத்த ஆட்சி உள்ளதாச்சியா, இல்லை 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி உள்ளதாச்சியா? எது தாவேக்காவின் நிலைப்பாடு? அதாவது நீங்க பேசுற எல்லாமே நியாயமானது, நான் ஒத்துக்கிறேன். நீங்க பேசுறது எல்லாமே தமிழனை பால்படுத்துகிற அரசியலை நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க பேசுற அத்தனையும் அவர் வரி பெறலாமல் பேசணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க அதான் ஆசைப்படுறீங்க. நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்க மாதிரி காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு கூட இருங்க. அவர் என்ன முடிவுல இருக்காருன்னே நமக்கு தெரியலீங்க. நான் எழுதி தர்றேன். அவரோட கடைசி படம்னு சொல்லப்படுற படம். அவர் இன்னும் படம் நடிப்பார், இன்னும் பல படங்கள் நடிப்பாரு. கட்டாயம் வந்து ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார், நான் உறுதியா சொல்லிட்டு போறேன். இன்னொரு விஷயம், அரசியல் வருவாருங்க, திரும்ப வருவார்ல. இங்க இருந்து அரசியலுக்கு போயிட்டு சிவாஜி கணேசன் ஐயா வந்து என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியும். அதே போல அவர் திரும்ப வருவார். திரைத்துறைக்கு வந்து 70 நடிப்பார், 71 நடிப்பார். அது ஒரு பக்கம். 2 விஷயம் ஒரு முடிச்ச இதுல இந்த கடைசி படம்னு அவர் சொல்றாருல, இந்த 69வது படத்துக்கு முன்னாடி காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு பத்தி அவர் பேசுவாரான்னு கேளுங்க. காவிரி சிக்கல் குறித்து வாய் திறக்க மாட்டார். சரி, முல்லை பெரியாறு குறித்து வாய் திறக்க மாட்டார். நீங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் வர நீங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் அவர் பேசணும்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மேடையில பேசியே ஆகணும். ஒரு நிமிஷம், இந்த அடிப்படை கூட தெரியாது அப்படின்னா, இதை குறித்து கூட வாய் திறக்க மாட்டீங்கன்னா தமிழ்நாட்டு ஆளை ஏன் ஆசைப்படுறீங்க? மக்கள் பிரச்சனை எதுவும் தெரியாது, தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு இது எல்லாம் அத்தனையும் பேசக்கூடிய எங்க அண்ணனே 8% தான் எடுத்திருக்காரு. ஆமாவா? 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதிகாரத்தை நோக்கி நகரும். அதிகாரத்தை நோக்கி 2026 நகருவோம். இது எல்லாம் புரிதல் இல்லாத ஒருத்தர் அதிகாரத்துக்கு போயிடுவாருன்னு நீங்க ஏன் முன்முடிவு சொன்னேன்? இல்ல நீங்க தான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அப்புறம் ஏன் ஆசைப்படுறேன்? ஆசை யாரை விட்டது? விஜயம் என்ன நிறைவேறுமா என்ன? ஒரு நிமிஷம், நிறைவேறுமா என்ன? அப்புறம் என்ன? நான் என்ன சொல்றேன், அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். விஜய் விட்டு அடிச்சிரோமா? நான் அப்படி சொல்ல.
கடந்துட்டு போவோம். ஒரு நிமிஷம். நம்ம வளர்ந்தவங்க, ஒரு மணி நம்ம நேரம், ஒரு மூத்தவங்க, நிமிஷம், 15 வருஷம் நம்ம, ஒரு நிமிஷம், 15 வருஷம், அது நேத்து 15 நாளைக்கு முன்னாடி பிறந்த குழந்தை, அதுக்கு ஏன் பயப்படணும் நம்ம? பயப்படுறோமா? ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டீங்க, கேள்வியெல்லாம் முடிஞ்ச பிறகு விட்டுடிச்சிங்கிறீங்க. இருங்க இதில் எம்ஜிஆர் சொல்கிறாங்கல்ல, எம்ஜிஆரையும் இவரையும் ஒப்பிடுறாங்க. இந்த ஒப்பீடே எப்படின்னு நமக்கு தெரியல. எம்ஜிஆர் வந்து காங்கிரஸில் இருந்தார், அண்ணாவின் கோட்பாடுகளால் இருக்கப்பட்டு திமுகவுக்கு போனார், திமுகவில் பரப்புரையாளர் ஆகிறாரு, அப்புறம் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆகிறாரு, அப்புறம் வந்து நேரு வந்து நான்சென்ஸ்னு சொன்னதால் அவருக்கு தான் கருப்பு கொடி காட்டி சிறையில் போய் முதல்வர் போல இவரும் எஸ்எஸ்ஆர் இருக்காங்க. அப்புறம் மொழிப்போரில் பங்கேற்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை ஆகிறாரு, சிறுசேமி துணைத் தலைவர் ஆகிறாரு, அப்புறம் பொருளாளர் ஆகிறாரு, பொருளாளர் ஆக்கப்பட்டு கருணாநிதியை விளக்கப்படுறாரு. பரிதாப மேலே இருக்குது. இருந்த போதிலும் அவர் 1972 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சி பிடிச்சார். ஜெயலலிதா மேயர் கூட ஆட்சி பிடிக்கிறப்ப 91 224 இடங்களில் பிடிச்சாங்க. அசுர பலத்தோடு அதிகாரத்தில் அமர்ந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து 144 இடங்களில் தான் பிடிச்சார். அதே போல் வந்து 1977 ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் ஆளுங்கட்சியாக இருக்கிறப்பவே 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் 40 இடங்களில் 38 இடங்களில் தோற்று போனார். எம்ஜிஆரே தோற்று போயிருக்காரு. இதான் வரலாறு. 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீடு இன்னைக்கு பேசுகிறோம். அன்னைக்கு பொருளாதார ரீதியாக அளவுகோல இடஒதுக்கீடு கொண்டு வரேன்னு சொல்லி அதனால பெரிய அதிருப்தியாகி தோற்று போன பிறகு அதை மாற்றிக்கொண்டு 39 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடை உயர்த்தி கொடுத்தாங்க. வரலாறு. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் ஆட்சிங்கிறாங்க. எம்ஜிஆர் ஆட்சி வந்து நல்லாட்சி கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி. எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில் உதவி பண்ணியிருக்காரு, சோறு போட்டிருக்காரு, ஈழத்துக்கு வந்து உதவி பண்ணியிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்ஜிஆர் அது மட்டுமே இல்லை. மீனவர்களை பற்றி பாட்டு பாடுறாரு. அதாவது தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணியில் மிதக்க வைத்தான்னு. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு. அதே போல் வந்து விவசாயி, கடவுளனு முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயின்னு பாட்டு பாடியிருக்காரு. அவர் ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு, நல்வாய்ப்பாக இறக்கலை. அப்புறம் தாய் இல்லாமல் நான் இல்லை அவன் பாட்டு பாடியிருக்காரு. தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடையை திறந்து விட்டார். அன்னைக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் வந்து அன்னைக்கு ஒடுக்கப்பட்டாங்க. அன்னைக்கு சாரா வியாபாரிகள்லாம் கல்வி தந்தையாக மாற்றப்பட்டாங்க. அவர் ஆட்சி ஒரு மோசமான ஆட்சி. அவர் ஆட்சி மேலே எரிசாராய ஊழல் இருக்கு. ஆனால் இந்திரா காந்தி அம்மையாரை வந்து ரே கமிஷன் அமைச்சாங்க. அதே போல பல்கேரிய நாட்டிலேருந்து கப்பல் வாங்கினதுல அவர் ஆட்சி மீது உள்ள குற்றச்சாட்டு. என்ன விஜய் ஒப்பிட்டுக்கிட்டாரா? விஜய் நல்லாட்சின்னு சொல்லிட்டாரா அல்லது விஜயோட எம்ஜிஆர் ஒப்பிடுறாங்களா? எதுக்காக இதை சொல்றீங்க? ஒப்பிடுறாங்க. ஒப்பிட்டு போட்டு நீங்களே சொல்லிட்டீங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இது நல்லாட்சியா இல்ல இப்படி ஒரு நிமிஷம். விஜய் வந்து அவரை பத்தி நான் பேசலங்க. அவர்னா அவருக்காக நான் பேசல. மக்களுக்கு வந்து ஒரு திரை கவர்ச்சியில ஏமாந்த பெறக்கூடாதுல்ல. நான் மக்களுக்கு இந்த திரை கவர்ச்சி விஜய் பக்கம் நாளைக்கு ஓட்டா மாறிடக்கூடாதுன்னு சொல்றேன். மாறிடக்கூடாதுன்னா கமலஹாசன் நம்பி ஒரு 4 விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டான்ல. கமலஹாசன் எங்க இருக்காரு? திமுக அதிமுக வேண்டாம் தான் கமலஹாசன் 4 விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இப்ப திமுக போய் உட்காந்துட்டாரு. அதே போல 1 விழுக்காடு மக்கள் கூட ஏமாந்துடக்கூடாதுங்கிறதால தான் சொல்றோம். நாட்டை தத்துவ ஞானிகளை தலைமையேற்ற ஆளுநர் பிளாட்டோங்கிற அறிஞர் சொல்றான். நாங்க தத்துவ ஞானிகள் இல்ல, தத்துவங்கள் ஆளுநங்கிறோம். தத்துவத்தை வச்சு தமிழ் தேசம் தத்துவத்தை வச்சு இந்த களத்தில் நிற்கிறோம். இதில் வந்து விஜயோட வருகை வந்து நாம் தமிழர் கட்சியை பாதிக்குமானா 2016 நாடு அறியப்பட்ட நடிகர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கொண்டிருந்தார். 2016 கருணாநிதியை பழம் நழுவி பாலிவுன்னு அழைச்சார். அந்த சமயத்தில் விஜயகாந்த் தலைமையில் மக்கள கூட்டணி கட்டமைக்கப்பட்டுச்சு. மக்கள கூட்டணி தேர்தல் 2014 பெற்ற வாக்கு, விஜயகாந்த் பெற்ற வாக்கு 2.4, நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு 1.1. விஜயகாந்துக்கும் நமக்கும் பல தேர்தல் சந்திச்ச விஜயகாந்துக்கும் ஒரு முதல் தேர்தல் சந்திச்ச நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்கு விழுக்காடு வித்தியாசம் 1.5 கூட கிடையாது. 2019 கமலஹாசன் வந்தார். கமலஹாசன் விட நாம் தமிழர் கட்சி விழுந்த வாக்கு அதிகம். ரஜினிகாந்த் வர முற்பட்ட போது நாம் தமிழர் கட்சி ஆதரவு வட்டத்திலேருந்து யாருமே அந்த பக்கம் போகல. அப்ப எங்களுக்கு விஜயோட அரசியல் வருகிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா ஊடகங்கள் தூக்கி பிடிச்சி பூதாகரப்படுத்தி வந்துட்டாரு, நாட்டை வந்து ஒரு ரட்சிக்க ஒரு தேவதூதம் வந்துட்டாரு என்பது போல சித்தரிக்க முற்படுறீங்க. ஒரு குழப்பவாதத்தை வைக்கிறப்ப அந்த குழப்பவாதத்தை கேள்வி கேட்காம கடந்து போறீங்க. அந்த இடத்துல விமர்சிக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்கு. விமர்சிக்கிறோம். உண்மைதான் ஜெயிக்கும் கடைசியில். ஆமா தானே? கொள்கை தான் ஜெயிக்கும் கடைசியில. ஜெயிக்கணும் அப்படின்னும் போது இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஊடகம் கொடுக்கறதாகவும் அந்த முக்கியத்துவம் ஒரு மாயையா கிரியேட் ஆகி மக்கள் அதை நம்பிடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ? ஒருவேளை நம்பி போயிடுவாங்க அப்படின்ற பயமா உங்களுக்கு? ஒரு நோய் வந்து பரவுது அப்படின்னு சொன்னா முன்னெச்சரிக்கையா வந்து கிருமி நாசினி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி பரவிடக்கூடாதுங்க. ஆனா எங்க அண்ணன் சீமான் என்ன சொன்னாருன்னா, விஜய் என் தம்பி என்ன கொள்கைனா பேசிட்டோம், அவர் ஒரு பாதையில போட்டோம், அதை பத்தி என் கூட சேரலாம் கூட பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என் தம்பி தான், ஆனா நான் எதிர்க்க மாட்டேன், நான் விமர்சிக்க மாட்டேன் இப்படின்னு சொன்னவர் இன்னைக்கே விமர்சிக்கிறார். அதாவது என்ன எடுத்து அரசியல் பண்ணாலும் நான் எதிர்க்க மாட்டேன். ஆமா சொன்னாரு. அதாவது விஜய் வந்து நாங்க தான் உண்மையான மாற்று,
நாங்கள் தான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு பேசி அவங்க பேசியிருந்தா கூட நாங்கள் கடந்து போயிருப்போம். சரி. ஏன்னா விசிக்காவை பாமக விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு அண்ணா சொன்னது போல் அக்டோபர் 30 2 மாதத்துக்கு முன்னாடி அக்டோபர் 30 அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட உயர்மட்ட குழு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஊடகங்கள் அனுமதிக்கப்படலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அந்த காலகட்டத்தை அறிவிச்சு வேட்பாளர் தெரிவெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காலத்திலே அண்ணா சொன்னாங்க, விஜயை நீ விமர்சிக்காத, விஜயை விமர்சிச்சா நான் கட்சியை விட்டு தூக்குவேன், கட்சி ஒழுங்கு கட்டுப்படணும் அப்படின்னாங்க. அப்போ தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்ட பிறகும் கூட விஜய் சக போட்டியாளராக ஆன பிறகும் கூட விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டார் சீமானவர்கள். அரசியலாக மாறுபட்டா கூட, அரசியலாக எதிர்த்து அரசியல் பண்ணால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு ஒரு குழப்பத்தை வைக்கிறப்ப தான் இது யாராக இருந்தாலும் இது போன முடிவு பண்ணி இருக்கிறோம். அதில் அண்ணன் தம்பி அண்ணன், விஜயோட அந்த அண்ணன் தம்பி உறவு சகோதர உறவெல்லாம் மாறாது. ஆனால் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் லட்சியம் கோட்பாடு வந்தால் சண்டை தான், மோதல் தான். ஸோ எதிரியா இப்போ எதிரி பட்டியலில் இருக்காரா விஜய்? எங்கள் உறவு பட்டியலில் இருக்காரா? திமுக அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, மற்றெல்லாம் உதிரி. விஜய் எதிரியா உதிரியா? இப்போ உதிரியா நிற்கிறாரு, உதிரியா தான் நிற்கிறார். விஜய் வந்து எதிரி இல்லை, உதிரி மாதிரி இல்லைங்க, உதிரி 100 விழுக்காடு இல்லை. காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக எதிரி. இது எந்தவித கோட்பாடு இல்லாமல் உதிரியா வருது, உதிரி தான் அது. ரைட். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு தெளிவு பிறக்கணும் தான் இந்த கேள்வியெல்லாம் வச்சேன். நாம் தமிழர் கட்சி மேல ஒரு தெளிவு பிறக்கட்டும், தமிழ் தேசியம் வெல்லட்டும். வாழ்த்துக்கள். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி. நன்றி.